கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் அல்லேலூயா. இந்த அருமையான ராத்திரி பொழுதிலே கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த மகிமையான ஆலயத்தை தெய்வம் இந்த இடத்திலே கொண்டு வந்து ஸ்தாபித்து ஆண்டுகளை கொண்டாடுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு ஆலயம் இப்படிப்பட்ட ஒரு கிராமத்திலே கட்டப்பட்டிருப்பது ஒரு பெரிய பாக்கியமான ஒன்று. தெய்வம் ஒரு மகிமையாய் கர்த்தர் கட்டி கொடுத்திருக்கிறார். ஆகவே தெய்வத்தினுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஊழியத்தை கர்த்தர் வளர வைப்பாராக, பெருக வைப்பாராக. பெருக்கத்திற்கு நேராய் கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போவாராக. தெய்வம் உங்களுக்குரிய எல்லா வழிகளையும் வாசல்களையும் தேவன் திறந்து கொடுப்பாராக. கர்த்தர் ஒரு ஊழியத்தை ஸ்தாபிக்க திட்டம் வைத்தபடியினால் இன்றைக்கு இப்படி ஒரு மகிமையான கட்டிடத்தை கர்த்தர் கட்டி முடித்து ஆண்டுகளை கொண்டாடுவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். தேவ சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நடைபெற முடியாது. பைபிள் சொல்லுகிறது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதே அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. ஆகவே அவர் இருந்தபடியினால் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அவர் இருந்தபடியினால் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது. அவர் இருந்தபடியினால் எல்லா காரியங்களும் கைகூடி வந்திருக்கிறது. ஆகவே தேவன் இந்த இடத்தை ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஆலயம் மகிமையாய் வளரட்டும். கர்த்தர் அடுத்தடுத்த நிலைகளுக்கு நேராய் இந்த ஊழியத்தை கொண்டு போக கர்த்தர் உதவி செய்யட்டும். ஊழியத்திற்கு என்ன தேவைகள் உண்டோ அதை பரத்திலிருந்து கர்த்தர் சந்திக்கட்டும். இந்த ராத்திரி பொழுதிலே கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிறீர்களோ அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. என்ன எதிர்பார்ப்போடு தாகத்தோடு வந்து அமர்ந்திருக்கிறீர்களோ அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் நிறைவாய் தருவாராக. ஒன்றையும் குறைவுபடாமல் கர்த்தர் நடத்துவார். ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன். ஐயரே, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டேன். ஆனால் என் படகுல ஒன்றுமே அகப்படலை. என் படகுல ஒன்றுமே அகப்படலை. வருத்தத்தோடு என் வலைகளை அலசி கொண்டிருக்கிறேன். வருத்தத்தோடு நான் அமர்ந்திருக்கிறேன். வருத்தப்பட்டு நான் வந்திருக்கிறேன். வருத்தத்தின் நடுவிலே என் ஜீவியத்தை கடத்தி கொண்டிருக்கிறேன். வருத்தத்தின் நடுவிலே என் தொழிலை செய்து கொண்டிருக்கிறேன். வருத்தத்தின் நடுவிலே என் குடும்பத்தின் காரியங்களை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த ராத்திரி உங்களுக்காகவே கர்த்தர் வெளிப்படுகிற ராத்திரியாய் இருக்க போகிறது. இந்த ராத்திரி உங்களுக்காகவே தேவன் வெளிப்படுகிற ஒரு ராத்திரியாய் இருக்க போகிறது. இது ஒரு சாதாரணமான இரவு பொழுது அல்ல. தெய்வம் இந்த ராத்திரி சிலருடைய வலதுகரத்தை பிடிக்கிற ஒரு இரவாய் இருக்க போகிறது. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்குரைக்கிற ஒரு இரவாய் இருக்க போகிறது. தனிமையாய் வந்த யாக்கோபு தனிமையான ஒரு இடத்திலே கல்லை மாத்திரம் தலையிலே வைத்து கொண்டு நித்திரை செய்து கொண்டிருக்கிற பொழுது பரலோகம் சொல்லுகிறது, யாக்கோபே, நீ தனிமையானவன் அல்லப்பா, உன் கூட ஒரு பெரிய பரலோகமே இருக்கிறது. உன் கூட ஒரு பெரிய பரலோகமே இருக்கிறது. ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், சபையே, நீ தனிமையானவர்கள் அல்ல, உன் கூட பரலோகமே இருக்கிறது. பழக்கமில்லாத ஒன்றை செய்தான். பழக்கமில்லாத ஒரு இடத்திற்கு வந்தான். பழக்கமில்லாத ஒரு காரியத்தை அந்த ராத்திரி அவனுக்கு நேரிட்டது. அதுவரைக்கும் கூடாரவாசியாய் இருந்தான். அதுவரைக்கும் கூடாரத்தில் தங்கியிருக்கிறவனாய் இருந்தான். ஆனால் அன்றைக்குத்தான் தாயும் தகப்பனையும் விட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு வருகிறான். தனிமையாய் வருகிறான். ஒருவரும் இல்லாமல் வருகிறான். வந்து கல்லை மாத்திரம் தலையிலே வைத்து படுத்திருக்கிறான். அவனுக்கு கல் புதிது. அந்த தனிமையான அனுபவம் புதிது. அந்த இருந்த இரவு சூழ்நிலை புதிது. எல்லாமே ஒரு புதிதான ஒரு அனுபவம். ஆனால் பரலோகம் சொல்லுகிறது, ஒரு புதிய அனுபவத்தை பார்க்குறேன்னு பயப்படாத யாக்கோபே. ஒரு புதிய அனுபவத்தை செய்கிறேன்னு பயப்படாத யாக்கோபே. ஒரு புதிதான எனக்கு அறியாத ஒரு காரியத்தை செஞ்சு நான் மாட்டிக்கொண்டேனே. எனக்கு எல்லாமே புதிதாக இருக்கிறது. எல்லாமே புதிதாக இருக்கிறது. வித்தியாசமான அனுபவமாய் இருக்கிறது. இரவு பொழுது, இப்படி ஒரு இரவு பொழுதை இவ்வளவு காலம் நான் கண்டதில்லை. இப்படி ஒரு இரவு பொழுதை இவ்வளவு காலம் நான் கண்டதில்லை.
ஒரு புதிதான அனுபவமாய் இருக்கிறது. இந்த அனுபவத்தை நான் எப்படி எதிர்கொள்ளுவேன் என்று அந்த ராத்திரி அவனுடைய இருதயம் அங்கலாய்த்தது. ஆண்டவர் சொன்னார், தெய்வம் சொன்னார், இல்லை யாக்கோபே, நீ தனிமையான ஆளே இல்லை தனிமையான ஆள் இல்லை யாக்கோபே, உன் கூட தூதர்களின் கூட்டம் இருக்கிறது, உன் கூட தூதர்களின் கூட்டம் இருக்கிறது, பயப்படாம போப்பா. யாக்கோபு சொல்லுகிறான், எவ்வளவு பெரிய பயங்கரமான இடம் இது, இது தேவனுடைய வீடு தானே, இது தேவனுடைய வீடு தானே. இந்த ராத்திரி இந்த தேவனுடைய வீட்டை கர்த்தருடைய ஆவியானவர் பயங்கரமான ஒரு இடமாய் ஆக்கி வைக்க போகிறார். பரலோகம் இந்த ராத்திரி இங்கே ஒரு ஏணியை வைக்கப் போகிறது. ஏறுகிறதும் இறங்குகிறதுமான தேவதூதர்களின் கூட்டத்தை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று வாக்குரைத்த ஆண்டவர், உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று வாக்குரைத்த கர்த்தர் இந்த ராத்திரி உங்களுக்காக இறங்கி வருவார், உங்களுக்காக உதவி செய்ய இறங்கி வருவார். டி மேஜர் பிடிப்பீங்களா? டி பிடிப்பீங்களா? உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். கையை உயர்த்தன என்ன? உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், 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 இயேசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா. எத்தனை பேர் நம்புறீங்க எங்க ஆராதனை இந்த ராத்திரி அற்புதத்தை கொண்டு வரும்? எங்க ஆராதனையில தேவன் இறங்கி வருவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எங்க ஆராதனையில கர்த்தர் இறங்கி வருவார், எங்க ஆராதனையில கர்த்தர் இறங்கி வருவார், எங்க ஆராதனையில கர்த்தர் இறங்கி வருவார். ஆண்டவர் வாக்குரைத்திருக்கிறார், என்னை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திற்கும் நான் வருவேன் பா, நான் வருவேன் பா. இன்றைக்கு நீங்க அறியாத ஒருவர் உங்க பக்கத்துல வந்திருக்கிறார். சகோதரனே சகோதரியே, நீங்க அறியாத ஒருவர் இந்த ராத்திரி உங்க நடுவுல இறங்கி வந்திருக்கிறார். உயர்த்தி இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா. வேத புஸ்தகம்
சொல்லுகிறது, ஒரு மெல்லிய காற்று வீசினது, கர்த்தர் அதுல இருந்தார். கர்த்தர் அதுல இருந்தார். பூமி அதிர்ச்சி உண்டாச்சு, கர்த்தர் இல்ல. அக்கினி உண்டாச்சு, கர்த்தர் இல்ல. பெரும் காற்று உண்டாச்சு, கர்த்தர் அதுல இல்ல. பெரும் காற்றிலிருந்து தானே யோபுவோடு கூட கர்த்தர் பேசினார். பெரும் காற்றிலிருந்து தானே யோபுவோடு கூட பேசினார். அக்கினியில் இருந்து தானே மோசே கூட கர்த்தர் பேசினார். அவர் நடந்து வருகிற போது பூமி அதிரும் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த அதிர்ச்சி எல்லாம் உண்டாச்சு, அதிலெல்லாம் கர்த்தர் இல்லவே இல்லை. ஒரு மெல்லிய காற்று வீசுறது, ஒரு மெல்லிய காற்று வீசினது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அதுல இருந்தார். வேதம் சொல்லுகிறது, எலியா தன் முகத்தை மூடிக்கொண்டு வந்து நிற்கிறார். எலியாவால அந்த சத்தத்தை எதிர்கொள்ள முடியல. எலியாவால் அந்த சத்தத்தை எதிர்கொள்ள முடியல. முகத்தை மூடிக்கொண்டு நிற்கிறார். முகத்தை ஏறிட்டு பார்க்க தைரியம் இல்லை, தைரியம் இல்லை, தைரியம் இல்லை. எலியாவே, நீங்களே அந்த இயேசுவை, அந்த தெய்வத்தை பார்க்க. ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்குன்னு சவுண்ட் கரெக்டா இல்லை. கர்த்தர் நல்லவர். உங்க வால்யூம் இல்லை, அங்க சவுண்ட் கரெக்டா இல்லை. எலியாவே, ஏதோ ஒன்று ரொம்ப ஏறி இருக்குது, மிட்டு ரொம்ப ஏறி கிடக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அங்கே கெயின் ரொம்ப ஏறி கிடக்கு, கொஞ்சம் பாருங்க. அதே கர்த்தர் நல்லவர். வேற மைக் இருக்கா? சரி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஐயா, கொஞ்சம் வைங்க, கொஞ்சம் வைங்க, கொஞ்சம் வைங்க, கொஞ்சம் வைங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சரி, தேங்க்யூ, தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. எலியாவே, எலியாவே, முகத்தை மூடிக்கிட்டு நிற்கிறப்பா. உன்னால் தெய்வத்தை தைரியமாக எடுத்து பார்க்க முடியலை, தைரியமாக எடுத்து பார்க்க முடியலை. இளைய குமாரன்ட்ட தகப்பன் வரும் பொழுது இளைய குமாரனால தகப்பனை தைரியமாக பார்க்க முடியல, தைரியமாக பார்க்க முடியலை. எனக்கு ஒரு பெரிய கேள்வி, எவ்வளோ பெரிய பரிசுத்தவான் முகத்தை மூடிக்கொண்டு நிற்கிறான். அந்த சத்தத்துக்கு முன்னாடி அவனால் நிற்க முடியலையப்பா, அந்த சத்தத்துக்கு முன்னாடி அவனால் நிற்க முடியலையப்பா. இவ்வளோ பெரிய ஊழியக்காரனே நிற்க முடியலைன்னா நீங்களும் நானும் ஏமாத்துறையா? இந்த ராத்திரி கையை உயர்த்தி, இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா. பாடுவீங்களா? இயேசையா. பாடுனா ஏதாவது நடந்துருமா? பாடுனா ஏதாவது நடந்துருமா? பாடுனா ஏதாவது நடந்துருமா? யோசபாத் உபவாசம் பண்ணி தேவனுடைய ஆலயத்துல உட்கார்ந்து உபவாசம் பண்ணி சகாயம் தேடி கர்த்தர்ட்ட வந்து கேட்கிறான். ஆண்டவர் சகாயம் செய்ய மாட்டாரா? ஆண்டவர் சகாயம் தர மாட்டாரா? ஏதாவது உதவி செஞ்சிட மாட்டாரா? இந்த பிரச்சனையில் எனக்கு ஏதாவது உதவி செஞ்சிட மாட்டாரா அப்படின்னு சகாயம் தேடி தேவனுடைய ஆலயத்தில் வந்து நிற்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆராதனை பண்ணு, ஆராதனை பண்ணுப்பா. உபவாசம் பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே, ஜப குறிப்பெலாம் வச்சு ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே. இல்லைப்பா, ஆராதனை பண்ணுப்பா, ஆராதனை பண்ணுப்பா. என்ன ஆண்டவரே செய்வீங்க? நீ அறியாததை செய்வேன்பா, நீ அறியாததை செய்வேன்பா. இந்த ராத்திரி கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ அறியாததை உனக்கு செய்வேன்பா, நீ அறியாத நன்மை உனக்கு நடக்கும்பா, நீ அறியாத அற்புதம் உனக்கு நடக்கும்பா, நீ அறியாத விடுதலை உனக்கு நடக்கும்பா. இந்த ராத்திரி நடக்கும்யா. கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா இயேசையா ஸ்தோத்திரம். அனைக்கும்
வேளம். அப்படியே சொல்லணும், என் கூட சேர்ந்து பாடணும். என்ன கையை உயர்த்தி சொல்லுங்க. உம்மை நினைத்து பார்க்கையிலே என் வேளம். இன்னொரு வாட்டி கூட சொல்லுங்க. உம்மை நினைத்து காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டான். எனக்கு நீதி செய்யுங்க ஆண்டவரே. நீதி செய்ய மாட்டீங்களா? எனக்கு சொல்லுங்க, எனக்கு நீதி செய்ய மாட்டீங்களா? பின்னாடி வரைக்கும் நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது எல்லாரும் கேக்குதா? கேக்குதா இல்லையா? என்ன மலையாளத்திலயா பேசுறேன்? தமிழ் தானே? கேக்குது தானே? எல்லாரும் கை உயர்த்தி காண்பீங்க. கேக்குதா? அப்போ யோசபாத்து கேக்குறான், நீதி செய்ய மாட்டீங்களா ஆண்டவரே? எனக்கு நீதி செய்யுங்க ஆண்டவரே. முகாந்திரம் இல்லாம பகைச்சி என் கூட சண்டைக்கு வந்திருக்கிறான். முகாந்திரம் இல்லாம பிரச்சனை பண்றான். முகாந்திரம் இல்லாம யுத்தத்துக்கு வந்திருக்கிறான். ஒரு நீதி வேணும் ஆண்டவரே எங்களுக்கு. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு நீதி வேணும் ஆண்டவரே. எங்க பிரச்சனையில ஒரு நீதி வேணும் ஆண்டவரே. எங்க காரியத்துல ஒரு நீதி வேணும் ஆண்டவரே. நீதி செய்வீங்களா? நீதி செய்வீங்களா? இந்த ராத்திரி தேடி வந்திருக்கிறேன். எங்களுக்கு ஒரு நீதி செய்வீங்களா ஆண்டவரே? நீதி வேணும் அப்பா, நீதி வேணும். அநியாயமா ஏமாற்றுறாங்க, அநியாயமா ஏமாத்துறாங்க, அநியாயமா ஏமாத்துறாங்க. இன்னைக்கு காலையிலே ஒரு சகோதரன் எனக்கு 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 ஒரு தொலைபேசி அழைப்பு கொடுத்தார். ஐயா, நேற்று உங்கள் லைவ் பார்த்தேன். நீங்கள் ஒரு வாக்குத்தத்தம் சொன்னீங்க, தானியலின் காரியம் ஜெயம் வெற்றி வெற்றின்ட்டு. இன்னைக்கு எனக்கு ஒரு 40 லட்சம் ரூபா ஜிஎஸ்டி, 40 லட்சம் ரூபா எனக்கு ஃபைன் போட்டிருக்கிறாங்க ஜிஎஸ்டியில். அதுக்கு நீ ஹியரிங் வருது, நீ ஹியரிங் வருது. இன்னைக்கு எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வெற்றி கிடைக்குமா? நான் எல்லாம் கரெக்டாக ஃபைல் பண்ணி வச்சுருக்கிறேன், எல்லா அக்கௌண்ட்ஸும் கரெக்டாக இருக்குது. ஆனால் 40 லட்ச ரூபா ஃபைன் போட்டிருக்கிறான். எனக்கு 40 லட்ச ரூபா ஃபைன் போட்டிருக்கான் ஜிஎஸ்டியில். ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு ஆறுதலாக இருந்தது. இன்னைக்கு ஹியரிங், எனக்கு அந்த வெற்றி கிடைச்சிருமா? எனக்கு அந்த வெற்றி கிடைச்சிருமா? இன்னைக்கு மத்தியானம் அந்த மனிதன் மீண்டும் எனக்கு தொலைபேசியில் அழைத்து சொன்னா, வெற்றியை கர்த்தர் தந்தாரியா, நீதியை கர்த்தர் வெளிப்படுத்தினாரியா, கர்த்தர் நீதி செஞ்சார். என்னன்னு கேட்டேன். 40 லட்சம் ரூபா கட்ட வேண்டிய இடத்துல வெறும் 39,000 ரூபாய் கட்ட சொன்னா. 40 லட்சம் எங்க இருக்குது? 39,000 எங்க இருக்குது? கர்த்தர் நீதி செஞ்சாரியா? இன்னைக்கு நான் நம்புறேன், என் காரியத்துல ஒரு நீதியை கர்த்தர் செய்ய வருவார். என் பிரச்சனையில ஒரு நீதி செய்ய கர்த்தர் வருவார். என் போராட்டத்துல ஒரு நீதி கிடைக்கும் எனக்கு. என் அலைச்சல்கள்ல ஒரு நீதி கிடைக்கும் எனக்கு. என்னுடைய துன்பத்துல எனக்கு ஒரு நீதியை கர்த்தர் கட்டளையிடுவார். உயர்த்தி இசையா ஸ்தோத்திரம் இசையா. இசையா ஸ்தோத்திரம் இசையா. பிள்ளை வாழ்க்கையில ஒரு நீதி கேட்டு வந்திருக்கிறேன். ஒரு அம்மா காலையில கண்ணீரோடு அழுது அழுது என்கிட்ட பேசி கொண்டிருந்தது. 10 வருஷம் ஆச்சியா, நம்பி கட்டி கொடுத்தேன், நம்பி கட்டி கொடுத்தேன். 2 பையன். அவன் ஒரு சைக்கோ மாதிரி அவர் பிஹேவ் பண்றாருயா. பிள்ளை வீட்டில் வந்து வாழாம 10 வருஷம் வந்து உட்கார்ந்து இருக்குது. நாங்க ஏன் அநியாயமா இப்படி துன்பப்படுறோம்? இவ வீட்டில் இருக்கிறதுனால 2 பையங்க இருக்காங்க, அவனுக்கு திருமணம் ஆக மாட்டேன்னு. இவ காரியத்துல கர்த்தர் ஒரு நீதி செய்வாரா? என் பிள்ளை வாழ்க்கையில ஒரு நீதி கிடைக்குமா? அநியாயமா துரத்தப்பட்டிருக்கிறா,
அநியாயமா கைவிடப்பட்டு இருக்கிறா. எந்த ஆதரவும் இல்லை, எந்த ஒத்தாசையும் இல்லை. ஒரு நீதி கிடைச்சிருமா ஐயா? என் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு நீதி கிடைச்சிருமா? இந்த ராத்திரி நான் தைரியமா சொல்றேன், யோசபாத் கேட்டா நீதி செய்ய மாட்டீங்களா ஆண்டவரே? கையை உயர்த்தி சொல்லுங்க. கந்தராதரா அப்படி வாய் திறந்து ஏசையா இயேசுவே இயேசையா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம் இயேசையா இயேசையா. நான் நம்புறேன் இந்த ராத்திரி சில தேவ பிள்ளைகள் மேல கர்த்தர் தம்முடைய கரத்தை வைக்க போறார். நம்புறீங்களா? இந்த ராத்திரி ஒரு கரம் உங்க மேல வைக்கப்பட போகிறது. ஒரு வல்லமைய கர்த்தர் உங்களிடத்துல வெளிப்படுத்த போகிறார். யோசபாத்துக்கு நீதி செய்த கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்ய வருவார். இரண்டாவது யோசபாத் கேட்கிறான், பலன் தருவீங்களா ஆண்டவரே? என்னை பலப்படுத்திடுவீங்களா ஆண்டவரே? இந்த சூழ்நிலையில எனக்கு ஒரு பலன் கிடைச்சிருமா ஆண்டவரே? பா பலன் தருவீங்களா? ஆராதனை பண்ணுப்பா, கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் பலப்படுத்தணுமே இயேசுவே. கையை உயர்த்தி இயேசுவே இயேசுவே. சத்தத்தை உயர்த்தி இயேசுவே இயேசுவே. உங்களுக்கு தெரியுமா, ஒரு கழுதை சத்தம் போட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் என் சத்தம் இருக்கும். ஆனா ஆவியானவர் வந்தா அந்த சத்தமும் இனிமையான சத்தமாய் மாறும். ஆவியானவர் வந்தா அந்த சத்தமும் இனிமையான சத்தமாய் மாறும். எல்லாரும் சேர்ந்து கையை உயர்த்தி இயேசையா 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 இயேசையா. ஆண்டவரே, மூணாவது சொல்றான், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்றதெல்லாம் பைபிள்ல இருக்காயா? 2 நாளாகமம் 20 அதிகாரம், 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து ஒரு சத்தமா வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? நியாயம் செய்ய மாட்டீங்களா? நீதி செய்ய மாட்டீங்களா? நீதி செய்ய மாட்டீங்களா? முதல்ல கேட்கிறான், நீதி செய்ய மாட்டீங்களா? நீதி செய்ய, கையை உயர்த்தி சொல்லுங்க, நீதி செய்ய மாட்டீங்களா ஆண்டவரே? நீதி செய்ய மாட்டீங்களா? அந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்னாடி நிற்க என்னிடத்துல பலனே இல்லை ஆண்டவரே, நிற்க என்னிடத்துல பலனே இல்லை ஆண்டவரே, பலனற்று போயிருக்கிற ஆண்டவரே. தாவீது சொல்லுகிறான், பலனற்று போயிருக்கிற ஆண்டவரே, பலனற்று போயிருக்கிறேன். தாவீது சங்கீதத்தில் எழுதுகிறான், பலனற்று போயிருக்கிற ஆண்டவரே. தாவீது 2 சாமுவேல்ல எழுதுவான், நான் இன்னும் பலவீனமானவன் ஆண்டவரே, இன்னும் நான் பலவீனமானவனாகவே இருக்கிற ஆண்டவரே, பலன் தர மாட்டீங்களா? கையை உயர்த்தி சொல்லுங்க, பலன் தாருமையா, பலன் இயேசையா ஸ்தோத்திரம் இயேசையா. மூணாவது சொல்றான், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரே, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. பிரச்சனை தலைக்கு மேல வெள்ளம் போல போயிட்டு இருக்குது, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல.
சத்துரு வாசப்படியில வந்து நிக்கிறான். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, யுத்தம் என்ன சூழ்ந்திருக்கிறது, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரே. தாவீது 22வது சங்கீதத்துல சொல்லுவான், பாசான் தேசத்தின் எழுதுகள் என்ன சூழ்ந்திருக்கிறது ஆண்டவரே. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்ன கைவிட்டீங்க ஆண்டவரே, ஏன் கைவிட்டீங்க ஆண்டவரே. இப்ப என்ன செய்யணும்னு தெரியாம தடுமாறிட்டு நிக்கிறேன் ஆண்டவரே. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலப்பா, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலப்பா. கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரே. அது தெரியாம வந்திருக்கிற ஆண்டவரே, பாத தெரியாம வந்திருக்கிற ஆண்டவரே. பிரச்சனையில் அகப்பட்டுக்கிட்டேன், வியாதியில் அகப்பட்டு கொண்டேன். என்ன செய்யணும்னு தெரியல, யாரை பார்க்கணும்னு தெரியல. இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவதற்கு எங்க போகணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, எங்க போகணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. வழி தெரியாம தடுமாறுறம்பா, வழி தெரியல ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா. ஒரு தகப்பன் சொல்றான், நீங்க ஏதாவது செய்ய முடியும்னா செய்யணும் ஆண்டவரே. இதுக்கு மேல எனக்கு என்ன செய்யணும்னு வழி தெரியல, இதுக்கு மேல என்ன செய்யணும் எனக்கு வழி தெரியல. உங்களுடைய சீஷர்கள் எல்லாரிடத்திலும் கொண்டு போய் பார்த்துட்டேன், இப்ப ஒரு வழியும் எனக்கு தெரியல. எங்க போகணும், என்ன செய்யணும், எந்த வழி எனக்கு தெரியல. கடைசியா உம்மிட்ட வந்திருக்கிறேன், கடைசியா உம்மிடத்துல வந்திருக்கிற ஆண்டவரே. நீங்க தான் ஏதாவது செஞ்சா உண்டு, நீங்க எதுவும் செய்யலன்னா ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. இந்த ராத்திரி உங்களை தேடி வந்துட்டேன். என் வாழ்க்கையில நீங்க ஏதாவது செஞ்சா உண்டு ஆண்டவரே. என் பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சா உண்டு ஆண்டவரே. என் வியாதியில ஏதாவது செஞ்சா உண்டு ஆண்டவரே. என் போராட்டத்துல ஏதாவது செஞ்சா உண்டு ஆண்டவரே. இல்லைன்னா ஒண்ணுமே இல்லப்பா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏசையா. சுவர்புறமா திரும்பி படுத்துட்டு, சுவர்புறமா திரும்பி படுத்துட்டு எசேக்கியா சொல்றான், கர்த்தாவே உமக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாய் நடந்தேன் ஆண்டவரே. உண்மையா நடந்தேன், உத்தமமாய் நடந்த ஆண்டவரே. செத்து போவேன்னு வந்து சொல்லிட்டு போறான், செத்து போவேன்னு சொல்லிட்டு போறான். ஏதாவது நீங்க வழி திறக்க மாட்டீங்களா, நீங்க ஏதாவது வழி திறக்க மாட்டீங்களா. இந்த ராத்திரி தேவையோடு வந்திருக்கிறேன், நீங்க எனக்கு வழி திறக்க மாட்டீங்களா. முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்ட ஆண்டவரே. பாவிலிருந்து நூலை அறுத்து விடுகிறது போல என் ஆத்மாவை அறுக்க கொடுக்கிற ஆண்டவரே. மேய்ப்பனுடைய கூடாரம் பெயர்த்து போடப்படுகிறது போல என் ஜீவன் பெயர்த்து போடப்படுகிறது ஆண்டவரே. இனி நான் உயிரோடு இருக்கிற தேசத்துல என் தெய்வத்தை நான் தரிசிக்க வாய்ப்பே இல்லை ஆண்டவரே. முடிஞ்சு போச்சு ஆண்டவரே. தகைவிலான் குருவிய போல கூவுறேன், புறாவை போல புலம்பிக்கிட்டு இருக்கிறேன், புறாவை போல புலம்பிக்கிட்டு நடக்கிறேன். தகைவிலான் குருவிய போல கூவி கூவி நடக்கிறேன், புறா புலம்புகிறது போல புலம்பி புலம்பி நடக்கிறேன். வழி திறக்காதா? முடிஞ்சிருமா? இதோட முடிஞ்சிருமா? என் ஊழியம் இதோட முடிஞ்சிருமா? என் ஓட்டம் இதோட முடிஞ்சிருமா? என் சூழ்நிலை இதோட முடிஞ்சிருமா? வழி திறக்காதா ஆண்டவரே? வழி திறக்காதாப்பா? கையை உயர்த்தி சொல்லுங்க, வழி திறக்காதா ஆண்டவரே? வழி திறக்காதாப்பா? வழி திறக்காதா ஆண்டவரே? கையை உயர்த்தி வழி திறக்காத ஆண்டவரே. செங்கடல் பிரியாத ஆண்டவரே, யோர்தான் பிரியாத ஆண்டவரே, எரிகோவின் அடைக்கப்பட்ட கதவு திறக்காத ஆண்டவரே. ராத்திரி ஏதாவது செய்ய வரணும்ப்பா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏதாவது செய்ய ராத்திரி வரணும் ஆண்டவரே. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாம தடுமாறி வந்திருக்கிறேன், என்ன செய்யணும்னு தெரியாம தடுமாறி வந்திருக்கிறேன். எனக்கு ஏதாவது நடக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? கையை உயர்த்தி ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா எபினேசரே
ஆராதிக்கலாம், பாடி ஆராதிக்கலாம். ஆனா நான் எப்பவும் சொல்லுவேன், தெய்வத்தை அனுபவிச்சு ஆராதிக்கணும்னு. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். தெய்வத்தை அனுபவிச்சு ஆராதிக்கணும் ஆண்டவரே. நம்பிக்கையோடு ஆராதிப்பீங்களா? நல்லா கவனிங்க. இப்படி ஆராதிக்கும் போது நல்லா ஜெபம் பண்ண தோணும், ஜெபம் பண்ணு. ஆவியில பேச தோணும், ஆவியில பேசலாம். என்ன அந்நிய பாஷை பேச தோணும், பேசலாம். என்ன அபிஷேகம் பெற வேண்டியவங்க அபிஷேகம் பெறலாம். என்ன சுகமடைய வேண்டியவங்க இந்த ஆராதனையிலேயே சுகமடையலாம். என்ன கர்த்தர் கர்த்தர் தொட்டுக்கொண்டே இருக்கிறார், கர்த்தர் தொட்டுக்கொண்டே இருக்கிறார். அவருடைய கரம் வந்து அமருகிறது. ஒரு கைத்தட்டு கர்த்தருக்கு பலமா கொடுங்க பார்க்கலாம். இணைந்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லோ தாவீது சொல்லுவான், நான் தியானிக்கையில் என் இருதயத்தில் அக்கினி மூண்டது, அப்பொழுது அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணேன். இப்ப நம்ம சொல்றேன், நம்ம தியானம் பண்ணி ஆராதிக்கும் பொழுது நம்ம இருதயத்துல சத்தம் போடணும், சத்தமா ஆராதிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஒரு வைராக்கியம் கிடைக்க அப்ப ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டையா, வானம் திறக்கப்படட்டையா, அக்கினி விழட்டையா, பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டையா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி நன்றியா. கர்த்தர் சிலர் மேல தம்முடைய கரத்தை வைத்துக் கொண்டே இருக்கிறார். பலவீனங்கள் பலனடைந்து கொண்டிருக்கிறது. சில அவயவங்களை கர்த்தர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். புறப்படுகிறது, வல்லமை புறப்படுகிறது. கர்த்தர் இறங்கி வருகிறார். விடுதலை வெளிப்படுகிறது, விடுதலை வெளிப்படுகிறது. பொல்லாத ஆவி வெளியே வாய்ப்பொழுது இயேசுவின் நாமத்தினால அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஆராதனை பிடிச்சிருக்கா? ஆராதிப்போமா? அப்பா நீங்க தமிழ் பேச மாட்டீங்களா? ஆராதிப்போமான்னு கேட்டேன், பாடுவோமான்னு கேட்டேன், என் கூட சேர்ந்து பாடுவீங்களான்னு கேட்டேன். ஒரே ஒரு வார்த்தை தான் இவ்வளவு நேரம். மன்னூர்பேட்டை கிருபாசனம் இருக்கு. 2014 நினைக்கிறேன். அப்போ ஒரு கன்வென்ஷன், 5 நாள் கன்வென்ஷனில் பேச போயிருந்தேன். அப்போ சண்டே இப்படி சும்மா ஒரு இதே ஒரே ஒரு வார்த்தை தான், இதே மாதிரி. அது வேற 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 ஒரு பாட்டில் உள்ள ஒரு வார்த்தை. எல்லோரும் காண்பவரே ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு. ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம், இந்த ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம்
ஒரு 1.5 மணி நேரம் ஆராதனை போச்சு. ஒருத்தரும் உட்கார முடியலை கூட்டத்தில். பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் நிரப்பினார். சிம்பிளாக கைத்தட்டில் ஒன்றும் சொல்லலை, சும்மா ஒரு பாட்டு அவ்வளோதான். ஒரு சரணத்தை எடுத்து அப்படி பாட ஆரம்பித்தேன். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் அதை இந்த கூட்டத்தில் செய்வேன் என்று வாக்குரைக்கிறார். இன்னைக்கு ராத்திரி அது நடக்கும். நம்பிக்கையோடு ஆமென் சொல்லுங்க. பாட தெரியல, எனக்கும் பாட தெரியாது. ஆராதிக்க தெரியல, எனக்கும் ஆராதிக்க தெரியாது. ஜெபிக்க தெரியல, எனக்கும் ஜெபிக்க தெரியாது. ஆனா ஒருத்தர் நம்மளை செயல்படுத்த வருவார். நமக்குள்ள இருந்து அழகா செயல்பட வைக்க ஒரு அழகான தெய்வம் வருவார். ஒரு அழகான தெய்வம் வருவார். இன்னைக்கு நீங்க எழும்பி புறப்படும் போது வந்த வண்ணமா போக மாட்டீங்க. என்ன, ரூத்துன்னு ஒரு அம்மா இருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? ரூத்துன்னு ஒரு அம்மா இருந்தாங்க தெரியுமா? ரூத்து தெரியுமா? தெரியும்னா கை வைத்துங்க, தெரியலன்னா விட்டுருங்க. உங்க ஊருக்கார அம்மாவா அந்த ரூத் அம்மா? இந்த மாமியார் பேச்சை கேட்டு போச்சு. பக்கத்துல கைப்பு சொல்ல, மாமியார் பேச்சை அப்பப்ப கேளுங்கன்னு. சிலர்லாம் கேட்கறதே இல்லை. சரி, சில நேரத்துல சொல்ல வேண்டிய ஆளு சொல்றது மாட்டேன்து, அது வேற பிரச்சனை. சரிதானா? சொல்றது சரியா இருக்கணும், கேட்கறது நல்லா இருக்கும், அதுவும் இல்லை. சரி இருக்கட்டும். இந்த அம்மா மாமியார் பேச்சை கேட்டாக்கும் போச்சு. மாமியார் பேச்சை கேட்டாக்கும் போச்சு. நல்லா கவனி. மாமியார் பேச்சை கேட்டு போவாசின் பாதத்துல போய் அமைதியா உட்கார்ந்துருக்கு. நைட்ல அவன் பயந்து போய் எழும்புறான். நான் தனியா படுத்திருந்தேன், திடீரென்று யாரோ ஒருத்தர் படுத்திருக்கிறாவலே அப்படின்ட்டு எழும்பி பார்த்தா இந்த அம்மையாக்கும் உட்கார்ந்துருக்கு. ரூத்தே, உன் முந்தின நற்குணத்திலும் பிந்தின நற்குணம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குதுமா. நீ இப்ப நைட்ல போக வேண்டாம், கொஞ்ச நேரம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. நீ உடம்பக்காரன்னு மாமி சொல்லிச்சு, போர்வை எடுத்து போத்துமியா அப்படின்னு சொல்லுது. இல்லை, அமைதியாயிரு, நான் செய்ய வேண்டிய வேலை இருக்குது. நைட்டு முழுவதும் அந்த அம்மா பாதப்பிள்ளை உட்கார்ந்துருக்குது. மறுநாள் காலையில் போவாஸ். அதிகாலையிலேயே அவனை இருட்டோட எடுத்து அனுப்புவான். சும்மா போவாத, தலை நிறைய கோதுமை எடுத்துட்டு போ. சும்மா போகாத, தலை நிறைய கோதுமையை சுமந்துட்டு போ. பொறுக்கினவள் சுமக்கிறவளாய் மாறினாள். முதலாவது பொறுக்கினாள், 2வது சுமந்தாள், 3வது உடைமைக்காரியாய் மாறினாள். சொல்லுங்க பார்க்கலாம். பொறுக்கினவளுக்கு கிடைத்த மேன்மை, பொறுக்கினவளுக்கு கிடைத்த இந்த வயல்வெளியில சிந்தி கிடக்கிற கதிரை பொறுக்கிறதுக்கு தான் வந்தா, பொறுக்கிறதுக்கு தான் வந்தா. அவளுக்கு தெரியாது இந்த இடம் எனக்கு சொந்தமாக போகுதுன்னு. சில நேரத்தில் கால் மிதிச்ச பூமியை கர்த்தர் நமக்கு சொந்தமா தருவார். பயங்கரமா அல்லேலூயா சொல்றிய ஐயா மாதிரி சொல்ல மாட்டீங்களா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஏசையா 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 ஏசையா. எதேச்சையா வந்து கால் வச்சா. எதேச்சையாய் நடந்தது தற்செயலாய் நடந்தது தேவ செயலாய் மாறினது. நல்லா ஆமென் சொல்லிட்டீங்கன்னு. தற்செயலாய் நடந்தது தேவ செயலாய் மாறிவிட்டது. தற்செயலாய் அவளுக்கு எதிர்பட்ட இடம் போவாசினுடைய இடமாய் இருந்தது, போவாசினுடைய வயலாய் இருந்தது. அவ போவாசின் வயலுக்குத்தான் போவேன்னு வரல, அவ எங்கேயாவது போய் பிறக்குவோன்னு வந்தா. ஆனா தெய்வம் அவளை சொந்த வயல்ல பிறக்க வச்சாரு. ஆமென் சொல்லுங்க. எங்கேயாவது போவோன்னு நினைச்சுதான் அவ வந்தா, எங்கேயாவது போவோன்னு நினைச்சுதான் அவ வந்தா. ஆனா தெய்வம் அவளை சொந்த நிலத்திலேயே கால் வைக்க வச்சாரு. எங்கேயாவது போய் ஊழியம் செய்வோன்னு தான் அவன் நினைச்சா. ஆனா தெய்வம் சொந்த இடத்தை கர்த்தர் கொண்டு வருவார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்ச சொந்த இடத்தை கர்த்தர் கொண்டு போவார். வாடகையில் இருக்கிற ஆட்கள்லாம் இந்த ராத்திரி அப்பா தீர்க்க தரிசனமா சொல்றாரு, சொந்த இடத்தை கர்த்தர் கொண்டு போவார். ஊழியத்துல நிலை இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், சொந்த பூமியில கர்த்தர் நிற்க வைப்பார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ராத்திரி இந்த ஆலயத்தை ஒரு மகிமை மூடிக்கொண்டிருக்கிறது.
இந்த ஆலயத்தை ஒரு மகிமை மூடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சிலர் மேல் தம்முடைய கரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்போ தற்செயலா வந்தா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த தாவீதும் தற்செயலாய்தான் யுத்த களத்துக்கு வந்தான். நல்லா கூட தற்செயலாய் வந்தவன். அவனுக்கு தெரியாது இன்னைக்கு நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக போறேன்ட்டு. ஒரு அல்லேலூயா சொல்ல. தற்செயலாய் வந்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு தேவ செயல் நடக்க போகிறது. நீங்க விரும்பி வந்தீங்களோ விரும்பாமல் வந்தீங்களோ, ஆனால் தற்செயலா இந்த கூட்டத்துக்கு வந்தேயா, அப்பா சொல்றார் ஒரு தேவ செயல் உனக்கு நடக்கும். ஐயா உயர்த்தி சொல்லுங்க, தேவ செயல் நடக்கும். ஒரு தேவ செயலை கர்த்தர் செய்வார். என் வாழ்க்கையில ஒரு தேவ செயல் உண்டாகும். தேவனுடைய செயல். சரி, நான் இன்னைக்கு நோட்டீஸ்ல இன்னைக்கு தான் எடுத்தே பார்த்தேன். நான் மன்னிச்சிருங்கன்னா, நேற்று எனக்கு நான் உண்மையாகவே வெள்ளி சனி ஞாயிறுன்னு கூட்டத்தில் ஃபிக்ஸ் ஆக்கும் பண்ணியிருந்தேன் மனசில். நான் டேட்டு வாங்கின 1ஆம் தேதி கூட்டம்னு எனக்கு மறந்து போச்சு. நான் 1ஆம் தேதி நானாக்கும் கூட்டம் நடத்துறது. நல்லா கவனிங்க. அதனால நேற்று வரல. சரிதான், அண்ணா நேற்று வந்தால் நல்லா பேசினாரா? தேங்க்யூ அப்பா. அவரும் பெரிய கன்வென்ஷன் பிரச்சனையாராக்கும். பார்க்கறது தான் ஒடிச்சலாக இருப்பார். சரிதாண்ணா, ஆளை பார்த்து இடம் போட்டுறக்கூடாது. என்ன நல்லா இருக்கிறீங்களா? சரி, ஆளை பார்த்து எடை போட்டப்படாது. சில நேரத்தில் நம்ம ஆளை பார்த்து எடை போட்டவெல்லாம் ஒரு மாதிரி போயிட்டான். சரிதான், நான் ஒரு ஆமையும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால அவர் ஒடிசலாக இருக்காருன்னு பயந்துடப்படாது. அடிக்கடி என்று சொல்ல, பாஸ்டர் சைஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது பாஸ்டர், அதனால எங்கெங்கே மேடைக்கு போனால் ஒரு ஓரமாக உட்காந்து, நான் தான் கன்வென்ஷன் பிரசங்கராக இருப்பேன், ஒரு ஓரமாக உட்காந்துருப்பேன் அப்படிம்பாரு. அதனால நல்ல மனுஷன் தான். என்ன கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் உங்களை காப்பாற்றினாரோ இல்லையா, என்னையாக்கும் காப்பாற்றினார். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க ஏசையா. நல்ல கவனிங்க. வந்து பாஸ்டரையா பாடினதை பார்த்தேன். அவர் தான் சிலுவையில் அடிக்கப்படுறாரு, நானும் அடிக்கப்பட்டுறப்படாதவங்க இப்படி மாறிட்டேன். சரிதானா, வெள்ளத்தை எதிர்த்து நீச்சல் அடிக்கப்படாது, வெள்ளத்தோட சேர்ந்து ஓடிடணும். கரை சேர்ந்துடலாம், வெள்ளத்தோட சேர்ந்து போன கரை சேர்ந்துடலாம். வெள்ளத்தை எதிர்த்து போகணும்னு நினைச்சா கரை சேர முடியாது. அதனால சவுண்ட்ஸ் இப்படி இருக்குது, அதை எதிர்த்து நான் பிரசங்கம் பண்ணிடுவேன் நினைச்சோம்னா நான் மாட்டிக்குவேன். அதனால வெள்ளத்தோட சேர்ந்தாக்கு நான் போயிடுவேன். சரிதான், நான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க வாங்க. மனசிலாயோ நன்னாயிட்டு, மனசிலாயோ மனசிலாயோ ஏப்பா இந்த கன்னியாகுமரியில் பிரசங்கம் பண்ணி அப்படி வருது. எப்போ உங்களுக்கு புரிஞ்சுதான்னு கேட்டேன். சரிதானா, ஏன்னா இந்த சவுண்ட்ஸ் இப்படி இருக்குதா, நான் இப்போ இதை எதிர்த்து நான் என் பலத்தெல்லாம் கொடுத்து பேசினோம்னா 10வது நிமிஷத்தில் நிர்மல்குமார் படுத்து எடுப்பார். அதுக்கப்புறம் நிர்மல்குமாரை எழுப்புறதுக்கு வேற யாராவது வரணும். அது நானே உங்களை எழுப்பி விடுறதுக்காகவும் கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால தான் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, வெள்ளம் ஒரு பக்கமாக போகுது, அந்த வெள்ளம் போன பக்கத்திலே போய் நம்ம கரை சேர்ந்தாதான் என்ன எப்பா கரெக்டு தானா? அப்போ சவுண்ட்ஸ் இப்படி இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியே போய் பிரசங்கம் பண்ணி நம்ம கரை சேர்ந்துருவோம். சரிதானா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சரி, அதனால இன்னைக்கு இப்படி உங்களோட பேசிட்டே இருக்கேன். சரி, இப்போ நம்ம எங்கே ஆரம்பித்தோம்? தற்செயல் தேவ செயலாய் மாறினது. தற்செயல், சத்தமாக சொல்லுங்க, தற்செயல் தேவ செயலாய் மாறினது. சரிதானா, அவ போன வயல் தற்செயலா போவாசின் வயல், ஆனா தேவ செயல் அந்த வயலே அவளுடைய வயலா மாறினது. இவன் தற்செயலா சோத்து சட்டியை தூக்கிட்டு போனான். யாரு? நல்லா, தற்செயலா சோத்து சட்டியை தூக்கிட்டு போனது யாரு? எப்பா யாரு? தாவீதா தூக்கிட்டு போனான். ஆனால் அது தெரியாது, அந்த யுத்த களத்தை அசைக்க போகிற. ஐயா அப்படியே இருந்துட்டு விட்டுருங்க, ஒன்றும் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. இது ஒரு ஒரு செட்டப்பில் இருக்குது. நான் அதனால தான் அது செட்டப்பில் போயிருந்தேன். தேங்க்யூ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா கவனிங்க. இவன் டிஃபன் பாக்ஸ் கேரியரை தூக்கிட்டு போனான். ஆனால் அவனுக்கு தெரியாது டிஃபன் கேரியரை தூக்க போகிறதில்ல, பட்டயத்தை தூக்க போகிறேன்ட்டு. ஒரு ஆமையை சொல்லுங்க பார்க்கலாம். சோத்து சட்டியை தூக்குனவனை பட்டயத்தை தூக்க வச்சவர் நம்முடைய ஆண்டவர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ராத்திரி தெய்வம் உங்களுக்காக தேவன் தம்முடைய செயலை செய்வார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய செயல் இந்த ராத்திரி நம்முடைய நடுவில் வெளிப்படும். அந்த நோட்டீஸில் ஒரு 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 வாசகம் எழுதியிருந்தது. உங்கள் நோட்டீஸ் பார்த்தியலா? வாசிச்சியலா? என்ன எழுதியிருந்துச்சு?
இப்போ தான் நோட்டீஸே ஞாபகத்துக்கு வருது பலருக்கும். நோட்டீஸில் ஒரு முதல் வசனம், ஒரு வசனம், கர்த்தருடைய செயலை வந்து பாருங்கள். கர்த்தருடைய செயலை, அது என்னையா கர்த்தருடைய செயல்? கர்த்தர் என்ன செயலை செய்வாரு? கர்த்தருடைய செயல் என்ன அப்படின்னு கொஞ்சம் படிப்போமா? எனக்கு அந்த வசனத்தை சும்மா படித்த உடனே அப்படியே ஒரு ஒரு அனல் உண்டாச்சு. அதனால அப்படியே போவோம். என்ன, கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வேத புஸ்தகத்தை எடுத்து எத்தனை வசனம் அது? அதுக்கப்புறம் தானா அம்மா? சரி, எடுத்தியெல்லாம் வசனத்தை எடுக்கலையா? இப்போ தான் நம்ம மக்கள் எல்லாம் கர்த்தருடைய செயலை தேடி பார்க்கிறார்கள். எத்தனாவது வசனம்? சங்கீதம் 66வது சங்கீதம் 5வது வசனம். கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள், கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கப்பா அப்படின்னு சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். கர்த்தருடைய செயலை வந்து பாருங்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, தேவனுடைய செயல் என்ன? இந்த ராத்திரி பொழுதுல அந்த தேவனுடைய செயலை குறித்து உங்களோடு கூட சில வார்த்தைகளை பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவன் நம்மோடு கூட கிரியை செய்வாராக. தேவனுடைய செயல் என்ன? செயலை வந்து பாருங்கள் என்று வசனம் சொல்லுகிறதே, அவர் என்ன விதமான செயலை செய்கிற ஆண்டவர்? எந்த விதமான செயலை செய்கிற ஆண்டவர்? எரேமியாவின் புஸ்தகத்திற்கு நேராய் நீங்க கண்களை திருப்புவீங்கன்னா, எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கு நேராய் கண்களை திருப்புவீங்கன்னா, வேத புஸ்தகத்தை 29வது அதிகாரமா நீங்க கொஞ்சம் வேத புஸ்தகம் மன்னிக்கும், எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கு நேரா கண்களை திருப்புவீங்கன்னா, எரேமியாட்ட வந்து ராஜா சொல்லுவான், எப்பா நீ எங்களுக்காக வேண்டிக்கொள், ஒருவேளை தேவன் அற்புதமான செயலை எங்களுக்கு செய்யலாம்பா, ஒருவேளை தேவன் எங்களுக்கு ஒரு அற்புதமான செயலை தேவன் எங்களுக்கு செய்து எங்களை காப்பாற்றலாம் ஐயா, ஒருவேளை ஒரு அற்புதமான செயல் எங்களுக்கு நடக்கலாம் என்று ராஜா எரேமியாவினிடத்தில் சொல்லி கேட்பான். ஒருவேளை கர்த்தர் எனக்கு அற்புதமான செயலை செய்வார். எனக்கு அருமையான தேவஜனமே, எரேமியா 21வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். எரேமியா 21வது அதிகாரம் 2வது வாக்கியத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். எங்களுக்காக கர்த்தரிடத்திலே விசாரியும், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறான், ஒருவேளை அற்புத செயலின்படியேயும், வேத புஸ்தகம் சொல்லுகிறது அற்புத செயலை செய்கிற ஆண்டவர், ஒருவேளை கர்த்தர் ஒரு அற்புதமான செயலை செய்வார், எங்களுக்காக வேண்டுதல் செய்யுப்பா, பாபிலோன் ராஜா எங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறான், தேவன் ஒரு அற்புதமான செயலை செய்வார்னா அவன் ஒருவேளை எங்களை விட்டு திரும்பி போவான். ஆண்டவர் அற்புதங்களை செய்வாரே ஆனால், ஒரு அற்புதமான செயலை செய்வாரே ஆனால் சத்துரு எங்களை விட்டு போய்விடுவான். தேவனுடைய செயலை வந்து பாருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. தேவன் எந்த விதமான செயலை செய்கிற ஆண்டவர்? அற்புதமான செயலை செய்கிற ஆண்டவர். சிதேக்கியா என்கிற ஒரு ராஜா சொல்லுகிறான், எங்களுக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுப்பா, இந்த பாபிலோனின் ராஜா எங்களுக்கு விரோதமா வந்து யுத்தம் பண்றான், ஒருவேளை நீ ஜெபம் பண்ணனா ஒரு அற்புத செயல் நடக்கலாம், நீ விண்ணப்பம் பண்ணனா ஒரு அற்புத செயல் நடக்கலாம், நீ பரலோகத்தை நோக்கி வேண்டுதல் செஞ்சனா அற்புத செயல் நடக்கலாம். ஏன்னா எனக்கு முந்தின சில பிதாக்கள் இருக்கிறாங்கப்பா, எனக்கு முந்தி சில பிதாக்கள் இருக்கிறாங்கப்பா, அவங்களுக்கும் யுத்தம் வந்துச்சு, அவங்களுக்கும் சத்துரு சூழ்ந்து வந்தான். அப்படி சத்துரு சூழ்ந்து வருகிற பொழுதெல்லாம் அவர்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாங்க, தேவன் ஒரு அற்புதமான செயலை கட்டளையிட்டார். எசேக்கியா அவனுக்கு விரோதமாய் சீரியன் வந்தான், நல்லா கவனிங்க, சீரியன் வந்தான், ரொம்ப அவமானமா பேசினான். எசேக்கியா வஸ்திரத்தை கிழிச்சிட்டு உட்கார்ந்து எசேக்கியாவும் ஏசாயாவும் வானத்தை நோக்கி ரொம்ப அபயமிட்டு சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாங்க, ரொம்ப அபயமிட்டு சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாங்க. 2 நாளாகவும் 32வது அதிகாரம்
20வது வசனத்துல அந்த வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு விரோதமாய் சத்துரு நெருங்கி வந்த பொழுது எசேக்கியாவும் ஏசாயாவும் வானத்தை நோக்கி அபயமிட்டு ஜெபம் பண்ணாங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். ஒரே ஒரு தூதன் வந்தான். நல்லா இருந்தது. திடீரென்று ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். ஒரே ஒரு தூதன் அனுப்பினார். அவ்வளவுதான். 185,000 பேர் கொன்று குவிச்சிட்டு போயிட்டான். நல்லா கவனிங்க, நல்லா செத்த முகமா ராஜா திரும்பி போறான். ஒரு அற்புதம் நடந்துச்சியா? அதே போல ஒரு அற்புத செயல் நடக்கலாம். ஒரு அற்புதமான செயல் நடக்கலாம். இந்த ராத்திரி ஒரு அற்புதமான செயல் நடக்கலாம். எனக்கு அருமையான தேவஜனமே, நாங்க ஜெபம் பண்ணுகிற போது இந்த ராத்திரி ஒரு அற்புத செயலை கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அற்புதமான செயல் இந்த ராத்திரி எங்களுக்கு நடக்கலாம். நீ ஜெபம் பண்ணுப்பா. அற்புதமான செயலை நாங்க பார்க்க விரும்புறோம். இந்த பாபிலோன் ராஜா ஒருவேளை போயிடுவான். அற்புதம் நடந்துருச்சுன்னா அவன் போயிடுவான். சத்துரு எங்களை விட்டு போயிடுவான். ஒரு அற்புத செயலை குறித்து வேத புஸ்தகம் சொல்லிக் கொடுக்கிறது. வேத புஸ்தகத்தை எடுத்து யோபுவுக்கு நேராய் நீங்கள் கண்களை திருப்புவீங்கன்னா, யோபுவின் புஸ்தகத்திற்கு நேராய் 29வது அதிகாரத்திற்கு நேராய் நீங்கள் கண்களை திருப்புவீங்கன்னா, பைபிள் சொல்லி தருகிறது, தேவனுடைய ரகசியமான ஒரு செயல் என் கூடாரத்துக்கு மேலே இருந்தது. 3வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள் பார்க்கலாம். அப்பொழுது அவருடைய தீபமின் தலையின் மேல் பிரகாசித்தது. வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய ரகசியமான செயல் என் கூடாரத்துக்கு மேல இருந்துச்சுப்பா. ஒரு ரகசியமான செயல்பா. நல்ல சிதேக்கியா சொல்றான், அற்புத செயல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது யோபு சொல்றான், ரகசியமான ஒரு செயல் என் கூடாரத்துக்கு மேல, ஒரு கூடாரத்துக்குள்ள ஒரு ரகசிய செயல் இருந்ததுயா. அந்த ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தபடியினால் என் வாழ்க்கையில சில சம்பவங்கள் நடந்தது. நல்லா கவனிங்க. வேத புஸ்தகத்தில் 4 விதமான செயல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனி. அற்புத செயல், ரகசிய செயல், மகத்துவமான செயல், நல்லா பயங்கரமான செயல். 4 செயல்களை குறித்து வேத புஸ்தகம் எழுதி வைத்திருக்கிறது. ஆனா இந்த 4ஐயும் குறித்து விவரித்து காண்பிக்க போவதில்லை. வேத புஸ்தகத்தில் அற்புதமான செயல், நல்ல கவனிங்க, ரகசியமான செயல், பயங்கரமான செயல், நல்ல மகத்துவமான செயல் என்று 4 செயல்கள் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் செய்கிற 4 செயல்கள், தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. தேவன் 4 விதமான செயல்களை வந்து பாருங்கப்பா. ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு காரியத்தை செய்யும். ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அற்புதத்தை செய்யும். அற்புதமான செயல் அது சத்துருவை ஓட வைக்கும். அற்புதமான செயல் சத்துருவை போக வைக்கும். இந்த ராத்திரி ஒரு அற்புத செயல் நடந்துச்சுன்னா என்னை விட்டு சத்துரு வெளியே போயிடுவான். என் குடும்பத்தை விட்டு சத்துரு வெளியே போயிடுவான். என் பிள்ளைகளை விட்டு சத்துரு வெளியே போயிடுவான். போக மாட்டேன்னு போட்டு ஒரு ஆவி அலக்களிக்கிறது இல்லையா? போக மாட்டேன்னு சொல்லி ஒரு ஆவி தீயிலையும் தண்ணீர்லையும் கொண்டு போய் தள்ளுது இல்லையா? போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆவி சின்ன வயசுல இருந்து அவனை கொல்லும்படிக்கு வகை தேடுது இல்லையா? ஆனா ஒரு அற்புத செயல் நடக்கும்னா அந்த ஆவி வெளியே போயிடும் இல்லையா? அந்த சத்துரு போயிடுவான் இல்லையா? கர்த்தருடைய செயல் அது அற்புதமான ஒரு செயல். இந்த ராத்திரி அந்த அற்புத செயல் நடந்தா சத்துரு வெளியேறிடுவான். சத்துரு வெளியேறிடுவான். இப்ப யோபு இங்க ஒரு செயலை சொல்றான். யோபு இங்க ஒரு செயலை சொல்றான். மகோ ரகசிய செயல்பா, ரகசிய செயல்பா. அற்புத செயல் சத்துருவை போக வைக்கும். ரகசிய செயல் என்ன செய்யும்? ரகசிய செயல் என்ன செய்யும்? யோபு இப்ப அங்கலாய்த்து பேசுவான். யோபு இப்ப அங்கலாய்த்து பேசுவான். தன்னுடைய வாழ்க்கைய, தன் வாழ்ந்த வாழ்க்கைய அழகா எடுத்துரைத்து சொல்லுவான். எப்பா நண்பர்களே, இப்ப என்னெல்லாமோ சொல்லி என்ன பேசுற, இப்ப என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்கிற, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒருத்தனுக்கு ஒண்ணு நடந்துருச்சுன்னா நல்லா கவனி, எல்லாவனும் பேசுறான். ஒருத்தனுக்கு ஒண்ணு நடந்துருச்சுன்னா மொத்தமா சொல்லுங்க. ஒருத்தனுக்கு ஒண்ணு நடந்துருச்சுன்னா எல்லாவனும் பேசுறான். தெரிஞ்சவனும் பேசுறான், தெரியாதவனும் பேசுறான். நினைச்சலாயோ? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஒருத்தனுக்கு ஒன்று நடந்துருச்சுன்னா எல்லாவனும் பேசுகிறான். பார்த்துக்கிடுங்க. அது ஒரு பொல்லாத ஆவியாக்கும். பைபிள் தெரியாதவெல்லாம் இன்னைக்கு உட்காந்து யூடியூப் சேனலில் உட்காந்து ஊழியக்காரனை பேசுகிறான். சரி இருக்கட்டும், அவன் பேசுகிறான், அவன் வாய் அவன் பேசுகிறான். நமக்கு என்ன வந்துச்சு?
நீங்கள் ஏன் இப்படி ஒரு மாதிரி உட்காந்துருக்கேன்னு கேட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி சீரியஸாக பிரசங்க கேட்கிறீங்களோ? ஹல்லேலூயா. அப்படி ரொம்ப சீரியஸாக பேரப்படாது, என்னையும் ஐசியூக்கு ஆக்கிடுவிய. சரிதானா? நான் ஐசியூக்கு போக விரும்பலை. அப்பப்போ சிரிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்ப்போம். ரொம்ப சீரியஸாக உட்காந்துட்டான்னு நானாக்கும் ஐசியூக்கு போகணும். சரிதானா? அதனால நான் போக விரும்பலை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ எங்கே விட்டேன்? எங்கப்பா? ரகசிய செயலில் விட்டேனா? அதுக்கு முன்னாடி எதையோ சொல்லிட்டு இருந்தேனே. எவனுக்காவது ஒன்று நடந்துருச்சுன்னா தெரிஞ்சவனும் பேசுகிறான், தெரியாதவனும் பேசுகிறான். இப்போ 3 பேர் வந்தான் பார்த்துக்கிடுங்க. 3 பேர் வந்தான். எதுக்கு வந்தானே யோபுவுக்கு தெரியாது, ஆனால் வந்தான் பார்த்துக்கிடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். சிலர்லாம் நம்மகிட்ட வருவான், அவன் வராமல் இருந்தாலே நல்லா இருக்கும், கர்த்தர் நல்லவர். ஆனால் மெனக்கெட்டு வருவான், அங்கேருந்து நடந்தாக்கும் இந்த சபைக்கு வருவான். சரிதானா? மெனக்கெட்டு நடந்தாக்கு வருவான். பஸ் இல்லைனாலும் கேட்க மாட்டேன்றான். நல்லா நடந்து போனாலும் மெனக்கெட்டு நடந்தாக்கு வருவான். அதே மாதிரியாக இவனும் 3 பேர் மெனக்கெட்டு வந்தான். சரி, வந்தவன் யோபுவை பார்த்தான். பார்த்த உடனே ஆளெல்லாம் மாறி போய் உட்காந்துருக்கிறான். உருவிழந்து போய் உட்காந்துருக்கிறான். ஒரு மாதிரி இருக்கிறான். அப்படின்னாவது கொஞ்சம் வாயை பத்திட்டாது இருக்கணும். உருவிழந்து உட்காந்துருக்கிறானே, கொஞ்சம் வாயை பத்திட்டாது இருக்கணும். நல்லா கவனிங்க. நிறைய எலிப்பாசுகளும் 3 பேர் யாரு? சோப்பார்களும். சோப்பார் தானா? சோப்பார் பில்தாத்தா. நல்லா, பில்தாத்து, சோப்பாரு, எலிப்பாஸ். பேரெல்லாம் பயங்கரமாக இருக்குது. சோப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பயங்கர சோப்பார்கள் சபையில் இருப்பார்கள், பயங்கர எலிப்பாசுகள் சபையில் இருப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர்கள் நமக்கே பிரசங்கம் பண்ணுவார்கள். அதான் பிரச்சனை. சில எலிப்பாசுகள்லாம் நமக்கு எளிமை நின்று நமக்கு பிரசங்கம் பண்ணுவார்கள். சரி இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு லைவில் பார்க்குற ஆள்கிட்ட சொல்லியிருந்தேன். சரிதானா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பைபிள் யோபுவுக்கு பிரசங்கம் பண்ண வந்த எலிப்பாஸ், யோபுவுக்கு பிரசங்கம் பண்ண வந்த பில்தாத், யோபுவுக்கு பிரசங்கம் பண்ண வந்த சோப்பார். நல்லா பேரெல்லாம் பயங்கரமா இருக்குது. ஆனா அவங்க பிரசங்கம் எல்லாம் பயங்கர நீதியா இருக்கும். பார்த்துக்கிடுங்க. பயங்கர, நல்லா சத்தமா சொல்லுங்க. பாவத்தெல்லாம் பயங்கரமா பேசுவான். பாவத்தெல்லாம் பேசுங்கன்னா கொண்டு விடுவேன். சரிதானா? பாவத்தெல்லாம் பயங்கரமா பேசுவான். நல்லா கவனி. நீர் அப்படி இருக்கிறீர், இப்படி இருக்கிறீர், இப்படி. ஆனா பேசுறது சோப்பாராக்கும் பேசிக்கிட்டு இருப்பான், சோப்பலாங்கி. சரிதானா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பேசுறது ஒரிஜினலா இருந்து பேசணும், கர்த்தர் நல்லவர். பேசுறது நீதிமானா இருந்து பேசணும், அப்போ கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இவனே சோப்பலாங்கி, சோப்பாராக்கும். நல்லா கவனி. சோப்பார். நல்லா, இவன் பயங்கரமா பேசுவான், பயங்கரமா பேசுவான், நீதியை பயங்கரமா பேசுவான், பயங்கரமா யோபுவை பத்தி பயங்கரமா பிரசங்கம் பண்ணுவான். நல்லா கவனி. ஆனா சோப்பாராக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நீர் அப்படி செஞ்சிட்டீர், அதை செஞ்சிட்டீர், இதை செஞ்சிட்டீர், அவன்கிட்ட இருந்து இதை எடுத்துட்டீர், நல்லா கவனி, அங்க அப்படி மாத்திட்டீர், இப்படி செஞ்சிட்டீர், அதை பார்த்துட்டீர், இதை பார்த்துட்டீர். யோபு சிம்பிளா சிரிச்சுட்டே சொல்லுவான், உம்முடைய வார்த்தை எல்லாம் என் ஆத்துமா தொடவே மாட்டிக்குது. நீர் பிரசங்கெல்லாம் வாய்களையே பேசுறீரு, ஆனா உம்ம பிரசங்கத்தை என் ஆத்துமா தொடவே மாட்டேன்னு நல்லா தூக்கம் வருது. கர்த்தர் நல்லவர். சோப்பார் பிரசங்கம் பண்ண பிறகு தூக்கம் தானே வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனி. சோப்பார் பிரசங்கம் என்றார். பிரசங்கம் பயங்கர பவரா வருது. சிலர்லாம் நல்லா கவனி, இவன் பிரசங்கம் கேட்கிற நிலைமையிலே இருக்கிறான் யோபு. ஹல்லேலூயா சொல்லுங்கள். இடமறிஞ்சு பேசணும், ஏவலறிஞ்சு பேசணும். நல்லா கவனி. அவனே ஐசியூல வெட்டி இழுத்துக்கிட்டு இருப்பான். நான் அப்பவே நினைச்சேன், நீ உன் நினைவுல தீய வைக்கணும். கர்த்தர் நல்லவன். நல்லா கவனிங்க. அப்ப அவன் ஐசியூல கிடந்து வெட்டி இழுத்துக்கிட்டு கிடப்பான். அங்க போய் உட்காந்து நான் அப்பவே யோசிச்சேன், நீ என்ன யோசிச்சேன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் நல்ல. இடம் அறிஞ்சு பேசணும், ஏவல் அறிஞ்சு பேசணும். நல்லா கவனி. புரிஞ்சு பேசணும், புரியாம பேசக்கூடாது. நல்லா கவனி. இப்ப சோப்பாரும் எலிப்பாசும் பில்தாத்தும் இவன் பிரசங்கம் பண்ணுவான். அவன் பிரசங்கம் கேட்கிற நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறான். அவனே தோல் மாம்சத்தோட தோல் எலும்போடு ஒட்டி கொண்டிருக்குது. நல்லா கவனி. என் மாம்சம் வெடித்து இருக்குது, என் கண் இருளடைந்து இருக்கிறது, என் எச்சில விழுங்க முடியலங்கிறான். நல்லா கவனிங்க. சாப்பிட கூட முடியாதவன்ட்ட போய் உட்கார்ந்துட்டு இவன் பிரசங்கம் அவசியமானு கேட்டேன். சாப்பிட முடியாதவனுக்கு பிரசங்கம் அவசியமானு கேட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அவனே சாப்பிட முடியாம உட்கார்ந்து படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். என் எச்சிலே விழுங்க முடியல. நல்லா வெள்ளம் போல என்னுடைய கதறுதல் இறைச்சலை போல புறப்பட்டு வருது. வெள்ளம் புறப்பட்டு வருது போல என் கதறுதல் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருது. அப்படி உட்கார்ந்து கதறிட்டு இருக்கிறான். நல்லா கவனி. அவனுக்கு உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுறான். நல்லா கவனி. கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை தலையை விரிச்சு போட்டு ஆடிச்சான். ஏற்கனவே அவன் ஊரெல்லாம் நல்லா கவனி அங்கலாய்ந்து கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வரும். இப்பதான் பிரசங்கியா இருக்கு, பயங்கர வல்லமை வரும்.
அவனே நாளைக்கு சாவவா இன்னைக்கு சாவவான்னு வந்து உட்கார்ந்துருப்பான். அவனை உட்கார்ந்து அடின்னு அடிச்சு கர்த்தர் நல்லவர், அவனை உயிரோடே செத்தவனாக்கி கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்கள். இடமறிஞ்சு பேச தெரியணும், ஏவலறிஞ்சு பேச தெரியணும். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். மைக்கு கிடைச்சிட்டுன்னு பேசப்படாது. கர்த்தர் நல்லவர். இப்போ 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 எதுக்கு இப்படி பேசுறேன்னு எனக்கும் தெரியல, பார்த்துக்கிடுங்க. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த சோப்பாரும் பில்தாத்தும் எலிப்பாசும் யோபுவுக்கு பயங்கர பிரசங்கம், பயங்கர பிரசங்கம். நல்லா கவனி. நீ அப்படி செஞ்சுட்ட, இப்படி செஞ்சுட்ட, அதை செஞ்சுட்ட, இதை செஞ்சுட்ட, எல்லாம் பயங்கர பிரசங்கம். அப்படின்னா யோபு 3 பேரையும் உட்கார வச்சு சொல்ற, எப்பா ஒரு காலத்தில் என் வீட்டில் ரகசிய செயல் இருந்துச்சுப்பா, என் வீட்டில் ரகசிய செயல் இருந்துச்சுப்பா. அந்த ரகசிய செயல் என்னை எப்படி வாழ வச்சது தெரியுமா? அந்த ரகசிய செயல் என்னை எப்படி வாழ வச்சது தெரியுமா? தேவனுடைய ரகசியமான செயல் என் கூடாரத்துக்கு மேலே இருந்தது. இந்த ராத்திரி தெய்வத்தின் ஆவியானவர் சொல்லுகிறார், யோபுவின் கூடாரத்துக்கு மேல் இருந்த ரகசிய செயல் இந்த கூட்டத்தில் வந்த சில கூடாரங்களிலே அந்த ரகசிய செயலை கர்த்தர் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். ஒரு ரகசிய செயல் வரும். ஊழியத்தில் ஒரு ரகசிய செயல் வெளிப்படும். இந்த ஆண்டுல உங்க ஊழியத்தில் ஒரு ரகசிய செயல் வெளிப்படும். உங்க குடும்பத்தில் ஒரு ரகசிய செயல் வெளிப்படும். உங்கள் பிள்ளைகளிடத்தில் ஒரு ரகசிய செயல் வெளிப்படும். அந்த ரகசிய செயல் நல்லவனை சிலவற்றை செய்யும்பா. அந்த ரகசியமான செயல் என் கூடாரத்துக்கு மேல இருந்தபோது என் வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? யோபு சொல்ற, அந்த செல்வ நாட்களுடைய சீர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நல்லா கவனி. பைபிள் என்ன சொல்ல? செல்வ நாட்களின். பைபிள் எடுத்து வாசிங்க. 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கழுவினேன், ஓடி வந்தது அந்த செல்வ நாட்களுடைய சீர் எனக்கு இப்ப இருந்த நலமா இருக்குமே. எப்பா எலிப்பாசு, எப்பா சோப்பாரு, வாய்க்கிலேயே பேசுறல்ல, உனக்கு தான் நான் சொல்லித்தாரேன். நல்லா ஒரு செல்வ நாட்கள் எனக்கு இருந்தது, ஒரு செல்வ நாட்கள் இருந்தது. இப்ப தரித்திரியத்தில் கிடக்கிறேன். இப்ப 5க்கும் 10க்கும் கையேந்திர நிலைமையில் இருக்கிறேன். ஆனா ஒரு செல்வ நாட்கள் எனக்கு இருந்தது. செல்வ நாட்கள் எனக்கு இருந்தது. எப்ப இருந்துச்சு தெரியுமா? தேவனுடைய ரகசிய செயல் என்னுடைய கூடாரத்தில் வெளிப்படும் பொழுது என் வாழ்க்கை ஒரு செல்வமா இருந்தது. வேத புஸ்தகம் சொல்லுது, நெகேமியா 9:25 செல்வமாய் வாழ்ந்தார்கள், உம்முடைய பெரிய தயவினால் அவர்கள் செல்வமாய் வாழ்ந்தார்கள், செல்வமாய் வாழ்ந்தார்கள், செல்வமாய் வாழ்ந்தார்கள். அப்போதான் யோபு சொல்றான், ஒரு செல்வ நாட்களுடைய சீர் இப்ப இருந்தா எவ்வளவு நலமா இருக்கும். அந்த ரகசியமான செயல் என்னை செல்வமாய் வாழ வைத்தது. கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க வாங்க. என்னை செல்வமாய் வாழ வைத்தது. இந்த ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், தேவனுடைய செயலை வந்து பாருங்கப்பா. அது அற்புதமான செயல், அது ரகசியமான ஒரு செயல். தேவனுடைய செய்கையை வந்து பாருங்கப்பா, அது அற்புதமான செயல், அது ஒரு ரகசியமான செயல். அந்த ரகசிய செயல் என்னை வாழ வைக்கிற ஒரு செயல், செல்வமாய் வாழ வைக்கிற ஒரு செயல். ஏதோ வாழ வைக்கிற ஒரு செயல் அல்ல, செல்வமாய் வாழ வைக்கிற ஒரு செயல். என்னை செல்வமாய் வாழ வைக்கிற அந்த ரகசிய செயல். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என்னை செல்வமாய் வாழ வைக்கிற ரகசியமான செயல். அப்படி என்னப்பா செல்வமா வாழ்ந்துட்ட, அப்படி என்னப்பா செல்வமா வாழ்ந்துட்ட? என் பிள்ளைகள் என் கூடவே இருந்தாங்க, என் கூடவே இருந்தாங்க. நல்லா கவனிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா வேத புஸ்தகத்தை எடுத்து நல்லா கவனிங்க. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். என் குடும்பம் நல்லா இருந்துச்சுப்பா, ஒற்றுமையா இருந்துச்சுப்பா, அன்பா இருந்துச்சுப்பா, ஆசீர்வாதமா இருந்துச்சுப்பா. அந்த ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருக்கிற போது என் குடும்பம் அவ்வளவு ஒற்றுமையா இருந்துச்சுப்பா, அவ்வளவு ஐக்கியமா இருந்துச்சுப்பா, அவ்வளவு சமாதானமா இருந்துச்சுப்பா. ஆனா இப்ப என் பிள்ளைகள் அப்படி இல்லப்பா, இப்ப என் பிள்ளைகள் அப்படி இல்லப்பா, இப்ப என் மனைவி அப்படி இல்லப்பா. ஒரு காலத்தில் அவ்வளவு அன்பா நடந்து கொண்டவள் இப்ப கீரியும் அம்மா மாறிட்டு இருக்கிறோம்பா. ஒரு காலத்தில் அவ்வளவு பாசமா இருந்த பிள்ளைகள் இப்ப என்ன பார்க்கிறதே இல்லப்பா. நல்லா ஒரு காலத்துல என் குடும்பம் அவ்வளவு ஒற்றுமையா ஐக்கியமா இருந்த குடும்பம் இப்ப தாறுமாறாய் கிடக்குதுப்பா, காறுமாறாய் கிடக்குதுப்பா. ஏன்பா? நல்லா கவனிங்க. தேவனுடைய ரகசிய செயல் இருந்தா என் குடும்பம் அவ்வளவு நல்லா இருக்கும்.
நல்லா நிறைய குடும்பங்கள்ல தேவனுடைய ரகசிய செயல் இல்ல. அதனாலதான் ஒற்றுமை இல்ல குடும்பத்துல, ஐக்கியம் இல்ல குடும்பத்துல, நல்லா கவனி, அன்பு இல்ல குடும்பத்துல, சமாதானம் இல்ல. வீட்டுக்கு ஏன் போறோம் யோசிக்க வைக்குது, வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கல நினைக்க வைக்குது, நல்லா இவரோடு வாழ விரும்பல யோசிக்க வைக்குது. ஏன்? ரகசிய செயல் கூடாரத்துல இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கை உனக்கு இன்பமா இருக்கும். குடிசையில இருந்தாலும் ரகசிய செயல் இருக்கணும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க எந்த வீட்டில் இருக்கீங்கன்னு முக்கியம் இல்லை, தேவனுடைய ரகசிய செயல் இருக்கிறதா? நீங்க எவ்வளோ பெரிய ஆடம்பரத்தில் இருக்கீங்கலாம் முக்கியம் கிடையாதுப்பா. நல்லா உன் வீடு எவ்வளோ பெரிய எலிவேஷன் பண்ணியிருக்குது அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாதுப்பா. கார வீடா ஓட்டு வீடா அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுப்பா. தேவனுடைய ரகசியமான செயல் இருக்கணும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய ரகசியமான செயல் இருக்கணும். குடும்பங்கள்லாம் இன்னைக்கு தாறுமாறா கிடக்குது. காரணம் என்னப்பா? தேவனுடைய ரகசியமான செயல் கூட்டது வீட்டில் இல்லை. அவன் சொல்றான், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள், என்னை விட்டு விலகலை, என் கூடவே இருந்தாங்க, அவ்வளோ அன்பா இருந்தாங்க, அவ்வளோ ஐக்கியமா இருந்தாங்க. நல்லா கவனி. இப்ப பிள்ளை தகப்பனை பார்த்தாலே முகத்தை பார்த்துட்டு திருப்பிட்டு போறான், தகப்பனை பார்த்தாலே ஒரு மாதிரி பார்த்துட்டு போறான். நல்லா கவனி, காரணம் என்னப்பா? வீட்டில் ரகசிய செயல் இல்லை. இந்த ராத்திரி நான் நம்புறேன், நல்லா கவனி, ஒரு ரகசிய செயலை கர்த்தர் உன் தேசத்தில் வெளிப்படுத்த போகிறார். ஒரு ரகசிய செயலை உன் கூடாரத்தில் வெளிப்படுத்த போறார். எனக்கு அருமையான தேவஜனமே, அவங்களுக்கெல்லாம் இருக்குது அதனால அவங்க இருக்கிறாங்க. இல்ல இருக்கிறதுனால அவர்கள் ஒற்றுமையா இல்ல, ரகசியமான செயல் இருக்கிறதுனால அவர்களை கர்த்தர் அப்படி வைத்திருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் பிள்ளை நல்லா இருக்கணும்னா, என் குடும்பம் நல்லா இருக்கணும்னா, நல்லவனே என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, என் வீட்டில் ஒரு ரகசிய செயல் வரணும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. என் குடும்பம் நல்லா இருக்கணும்னா, என் பிள்ளை நல்லா இருக்கணும்னா, என் வீடு நல்லா இருக்கணும்னா, ஒரு ரகசிய செயல் என் வீட்டுக்கு வேணும். ஒரு ரகசிய செயல் வீட்டுக்கு வேணும். நல்லா கவனிங்க, வேத புஸ்தகம் சொல்லுது, அந்த ரகசிய செயல் இருக்கிற போது என் வீடு அவ்வளவு நல்லா இருந்துச்சுப்பா, அந்த செல்வமா வாழ்ந்தேன்ப்பா, வாழ்க்கை செல்வமா இருந்தது, அவ்வளவு மேன்மையா என் வாழ்க்கை இருந்தது. சாதாரணமா இல்ல. வேத புஸ்தகம் சொல்லுது, என் பாதத்தை நெய்யினால கழுவினேன், எனக்கு எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. என்ன வசனம் வாசிங்க பார்க்கலாம், 4வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். என் 6வது வசனம், என் பாதங்களை நான் நெய்யினால என் பாதத்தை கழுவினேன், கண்மலையிலிருந்து எண்ணெய் ஓடி வந்தது. நல்லா கவனி, எண்ணெய் நதியை போல எனக்கு ஓடி வந்தது. எண்ணெய் எனக்கு சத்தமா எண்ணெய் எனக்கு நதியை போல ஓடி வந்துச்சு. நல்லா கவனிங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லி தரட்டுமா? பைபிள்ல ஒரு அம்மா கடன்காரனுக்கு பயந்து போய் எலிசாட்ட வரும். கடன்காரனுக்கு பயந்து போய் எலிசாட்ட வரும். யாருக்கு பயந்து போய் வரும்? கடன்காரனுக்கு. நல்லா, இந்த அம்மா கடன் வாங்கிச்சா? இல்ல. புருஷனாக்கும் கடன் வாங்கினான். புருஷன் கடன் வாங்கி அவன் செத்து போயிட்டான். போன ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த நாங்குநேரி பக்கம் தளபதி சமுத்திரத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது தெரியுமா உங்களுக்கு? 6 பேர் செத்தாங்க தெரியுமா? அதுல ஒரு பிள்ளைக்கு மட்டும் இருதய துடிப்பு இன்னைக்கு இருக்கு, ஜிஹெச்ல வச்சிருக்கு. சரிதானா? இப்போ அவ்வளவு சொத்துக்கள் இருக்கு, அந்த பிள்ளைய பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்ற மாட்டேன்றாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டெய்லி கலெக்டர் அதை டெய்லி விசிட் பண்ணுறாரு அந்த பிள்ளைய. ஏன்னா அந்த ஒரு பிள்ளை மட்டும்தான் மூளை டெத்து, இருதயம் மட்டும் துடிச்சிக்கிட்டே இருக்குது. கன்னியாகுமரியில் இருக்கிற எல்லா பீரியாட்டிஷனும் அந்த பிள்ளைய மேலே ரொம்ப கரிசனையாக உட்காந்து பார்க்குறாங்க. நல்லா கவனிங்க. இப்போ எல்லாம் இருக்குது, ஒருத்தர் வந்து பார்க்க மாட்டேன்றாங்க. யாரோ 2 பேர் மட்டும் ஒரு ஷிஃப்ட் வச்சு பார்க்குறாங்களாம். நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்கிடுங்க, இந்த ஒரு பிள்ளை மட்டும் இருந்து என்ன செய்ய போகுது கர்த்தர். நல்லா கவனி, இப்போவே இருக்கிறவனையே பார்க்க மாட்டேன்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இருக்குது ஆனால் பார்க்க மாட்டேன்றான். இப்போ புருஷன் கடன் வாங்கிட்டான், அவன் போயிட்டான், புருஷன் போயிட்டான். நல்லா கவனி, யார் பாப்பா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனி, பெத்த தாய் தகப்பன் இப்போ போயிட்டு, நல்லா கவனி, பிள்ளையை பார்க்க ஆள் இல்லை. உடலை சிதைந்து போயிருக்குது. தெய்வம் தான் காப்பாற்றணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பாருங்க. உடலில் அடிபடாத இடமே இல்லை. அந்த மருத்துவத்தில் பார்க்குற ஒரு நபர் என்கிட்ட பேசினது, இன்றைக்கி ஆஃப்டர்நூன் என்கிட்ட பேசின விஷயம் இது. நல்லா கவனிங்க. அவ்வளவு உடல், ஆனால் இதய துடிப்பு
இதய துடிப்பு மட்டும் இருக்குது. அதனால் உன்னை யாரும் பார்க்க மாட்டேன்றான். இந்த அம்மா புருஷங்காரன் வாங்கிட்டு அவன் போயிட்டான், புருஷன் வாங்கிட்டு அவன் போயிட்டான். நல்லா கவனம், யார் தான் பாப்பா? இந்த அம்மைக்கு ஒன்றும் புரியலை. இவன் நேராக எலிசாட்ட வந்துட்டான். போயிட்டான் என் புருஷன், கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டான். கடன்காரன் என் பிள்ளையை பிடிக்க வந்திருக்கிறான், என்ன செய்யணும் என்ன செய்யணும்? அந்த எலிசா கேட்குறேன், நான் உனக்கு என்னம்மா செய்யணும்? நல்லா கவனம், ஏதாவது செய்யுங்க. அப்போ உன்கிட்ட என்ன இருக்குது? ஒரே ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. வேற என்ன இருக்குது? ஒரு குடம். சத்தமாக சொல்லுங்க, ஒரு குடம் எண்ணெயை தவிர வேற ஒன்றும் இல்லையா? எண்ணெய் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, வேற எதுவுமே இல்லையா? அப்படியா? எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. ஆமாம், எண்ணெய் மட்டும்தான். அப்போ வெறுமையான பாத்திரத்தை வாங்கிட்டு வா. வீட்டில் ஃபுல்லாக பாத்திரம், பிள்ளைகள் எடுத்து பாத்திரத்தை தர தர எண்ணெய் நிரம்பிக்கொண்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் பாத்திரம் இல்லை. இப்போ வீடு முழுவதும் பாத்திரத்தில் எண்ணெய் நிரம்பிட்டு. நல்லா கவனி. இப்போ அந்த அம்மா ஓடி வந்து எலிசாட்ட சொல்றா, ஐயா இப்போ என் வீட்டில் பாத்திரங்களில் எண்ணெய் இருக்கிறது. எதில் எண்ணெய் இருக்கிறது? சத்தமா சொல்லுங்கள், நல்ல சத்தமாய் சொல்லுங்கள். பாத்திரங்களில் என்ன இருக்கிறது? நல்லா கவனி. பாத்திரத்தில் என்ன இருக்குது? பாத்திரத்தில் என்ன இருக்குது? நல்லா கவனி. உடனே எலிசா ஐயா சொல்றாரு, அதை விற்று கடனை அடைச்சி மீதியை வச்சு வாழ்க்கையை நடத்திக்கோ. நல்லா கவனி. பாத்திரத்தில் இருந்த எண்ணெய், பாத்திரத்தில் இருந்த, சத்தமா சொல்லுங்க, பாத்திரத்தில் இருந்த எண்ணெய். நல்லா கவனி. பாத்திரத்தில் இருந்த எண்ணெய் அவளை காப்பாற்றுமே. ஆனால் யோபு சொல்றா, எனக்கு என்ன பாத்திரத்தில் இல்ல, நதியை போல ஓடி வருகிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாத்திரத்திற்கும் நதிக்கும் வித்தியாசம் உண்டு. பாத்திரத்திற்கும் நதிக்கும் வித்தியாசம் உண்டு. நல்லா கவனிங்க. எனக்கு எண்ணெய் நதியை போல ஓடி வந்துச்சுப்பா. என் வீட்டில் என்ன பாத்திரத்தில் இல்ல, நதி மாதிரி இருந்தது. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த மேன்மை எங்க இருந்து வந்துச்சு? இந்த ஆசீர்வாதம் எங்க இருந்து வந்துச்சு? இந்த கிருபை எங்க இருந்து எனக்கு கிடைச்சது? இந்த உயர்வு எங்க இருந்து எனக்கு கிடைச்சது? ஒன்னே ஒண்ணு, தேவனுடைய ரகசியமான ஒரு செயல். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவனுடைய ரகசியமான ஒரு செயல். அப்படினா இந்த ராத்திரியிலே நாங்கள் எந்த செயலை பார்க்க வந்திருக்கிறோம்? தேவனுடைய ரகசியமான ஒரு செயலை நாங்கள் இந்த ராத்திரி பார்க்க வந்திருக்கிறோம். தேவனுடைய ரகசியமான செயலை சத்தமாய் சொல்லுங்க. அல்ல, பார்க்க வாங்கப்பான்னு கூப்பிடுறான் தாவீது. எந்த செயலை பார்க்கணும் ஆண்டவரே? அற்புத செயல், அது சத்துருவை போக பண்ணும். நல்லா கவனி. ரகசிய செயல், அது என்னை வாழ வைக்கும். அது என்னை வாழ வைக்கும். நல்லா கவனி. வாழ்க்கை இழந்திருக்கிற என்னை அந்த ரகசிய செயல் வாழ்க்கை வாழ வைக்கும். நல்லா கவனி. இழந்து வந்திருக்கிற எனக்கு அந்த ரகசிய செயல் என்னை உயர்த்தி வைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காடு பிடிப்பீங்களா? ரெண்டே போதும், ரெண்டே போதும். நல்லவே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டோம் இல்லையா? ஒரு பாட்டு பாடுவோமா? உயர்த்தி ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இதே. உயர்த்தி ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையே, கிருபையே. உயர்த்தி கிருபையே, நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இதே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு நான் மட்டும் பாடுறேன், நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு மனசுல ஜெபம் பண்ணுங்க. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இதே. இயேசுவே, இயேசுவே, மாறாத எங்கள் இயேசுவே. கையை உயர்த்தி
தரித்திரியத்திலேயே கிடந்து கஷ்டப்படுற ஆண்டவரே, வாழ வச்சிருவீங்களா? கடன் வாங்கியே கஷ்டப்படுற ஆண்டவரே, வாழ வச்சிருவீங்களா? ஆண்டவரே, 5க்கும் 10க்கும் கையேந்தியே வாழ்க்கையை கடத்துறேன், வாழ வச்சிருவீங்களா? ஆண்டவரே, வாழ வச்சிருவீங்களா? என்ன என் குடும்பத்தை வாழ வச்சிருவீங்களா? என் பிள்ளைகளை வாழ வச்சிருவீங்களா? எங்களை வாழ வச்சிருவீங்களா? ஆண்டவரே, ரகசிய செயலை பார்க்க வந்திருக்கிற ஆண்டவரே, அது வாழ வைக்கும், அது வாழ வைக்கும், அது வாழ வைக்கும். என்ன வாழ வைக்குமா? இந்த ராத்திரி என்ன வாழ வைக்குமா? இந்த ராத்திரி என்ன வாழ வைக்குமா? இந்த ரகசியமான செயல் என்ன வாழ வைக்குமா? கேட்கிறா, அந்த ரகசிய செயல் இப்ப இருந்தா எவ்வளவு நலமா இருக்கும். என்னுடைய ரகசியமான செயல் என் கூடாரத்துக்கு மேல, என் கூடாரத்துக்குள்ள என்னுடைய ரகசியமான ஒரு செயல். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ராத்திரி ரகசிய செயல், 3வது ஒரு செயலை பார்ப்போமா? மணி 9:10 எத்தனை மணிக்கு முடிக்கணும்? எத்தனை மணிக்கு முடிக்கணும்? சிரிக்கிறிய? எத்தனை மணிக்கு முடிக்கணும்? ஆண்டவரே, நான் அந்நிய பாஷை பேசல இல்லையா? சரி, நீங்க எல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் பாட்டுக்கு முழு ஜெபமாக்கு நடத்த போறேன். நான் அழகா காடு பிடிக்கிறார், நான் பாட்டுக்கு இப்படியே பாடியே காலையில வரைக்கும் அழகா கொண்டு போயிருவேன். ஒருத்தருக்கும் தூக்கமும் வராது, ஒருத்தருக்கும் வீடு வராது. ஆனா என்ன, உங்க வீட்டுக்காரர் நாளைக்கு இங்க விட மாட்டாரு. அவ்வளவுதான் விஷயம். இன்னைக்கு இரவோடு உங்க விசுவாசம் முடிந்து போனது. கர்த்தர் நல்லவர். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சரி, உபாகமம் 4வது அதிகாரம் 34வது வசனத்தை எடுத்து வாசிங்க. உபாகமம் 4:34. உபாகமம் 4:34வது வசனம் எடுத்து வாசிக்க கேட்போம். அல்லது எகிப்திலே சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் மகா பயங்கரமான செயல். ஒன்று அற்புத செயல், இன்னொன்று ரகசிய செயல், 3வது சத்தமா சொல்லுங்க, 3வது பயங்கரமான செயல். பயங்கரமான, சத்தமா சொல்லுங்க, பயங்கரமான செயல். பயங்கர செயலை செய்கிற ஆண்டவர். ஆண்டவர் பயங்கர செயலை செய்கிற கர்த்தர். எங்க ஆண்டவரே செஞ்சீங்க? பயங்கரமான செயல் எங்கே நடந்தது? யாருக்கு கர்த்தர் பயங்கரமான செயலை செய்தார்? நல்லா கவனிங்க. பயங்கரமான செயலை செஞ்சீங்களா ஆண்டவரே? எங்க பயங்கரமான செயலை செஞ்சீங்க? யாருக்கு பயங்கரமான செயலை செஞ்சீங்க? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எங்கே யாருக்கு அந்த பயங்கரமான செயல் நடந்தது? வேத புஸ்தகத்துல குறிப்பிட்ட சிலருக்கு மாத்திரம்தான் தேவன் பயங்கரத்தை செய்தார். நல்லா கவனிங்க. ஒன்று நல்லா கவனிங்க. ஒன்று வேத புஸ்தகம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்தருடைய பிரயாணத்தில் தேவன் பயங்கரமான ஒரு செயலை செய்தார். 2வது யாக்கோபினுடைய பிரயாணத்தில்
ஒரு பயம். முதல்ல இருந்து சொல்லுவோம். யாக்கோபின் பிரயாணத்தில் ஒரு பயங்கரமான செயல் நடந்தது. இரண்டாவது, நல்ல இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணத்தில் ஒரு பயங்கரமான செயல் நடந்தது. மூன்றாவது, நல்லவன் யோனத்தானுடைய யுத்த களத்தில் ஒரு பயங்கரமான செயல் நடந்தது. நான்காவது, யோசபாத்தின் இடத்துல ஒரு பயங்கரமான செயல் நடந்தது. நல்லா கவனிங்க, வேத புஸ்தகம் சொல்லுகிறது. ஒன்று, யாக்கோபின் இடத்துல ஒரு பயங்கரமான செயல் நடந்தது. ரெண்டு, இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணத்தில் ஒரு பயங்கரமான செயல் நடந்தது. மூன்று, யோனத்தானுடைய யுத்த களத்தில் ஒரு பயங்கரமான செயல் நடந்தது. நான்கு, நல்லவன யோசபாத்தினுடைய யுத்த களத்திலே ஒரு பயங்கரமான செயல் நடந்தது. 4 பேரிடத்திலே கர்த்தர் பயங்கரங்களை செய்தார். ஒன்று, யாக்கோபு ஆதி ஆகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பயங்கரமான செயல் என்ன செய்தது என்று ஆதியாகமம் 35வது அதிகாரம் 5வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2, இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் கர்த்தர் ஒரு பயங்கரமான செயலை செய்தார். நல்லா கவனி, பயங்கரமான செயலை செய்தார். எங்க ஆண்டவரே? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. வேத புஸ்தகம் சொல்லுது, வேத புஸ்தகம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்கலாம், வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க, வேத புஸ்தகத்தை எடுத்து நல்லா கவனி. காமின் தேசத்தில் பயங்கரங்களையும் செய்தவர், காமின் தேசத்தில் பயங்கரங்களை செய்தவர். வேத புஸ்தகம் சொல்லித்தருது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. வேத புஸ்தகம் சொல்லித் தருகிறது. வாசிங்க பார்க்கலாம். 106வது சங்கீதம் 21வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்தில் அதிசயங்களையும் சிவந்த சமுத்திரத்தின் அண்டையிலே பயங்கரங்களையும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பெத்தேலிலே ஒருவனுக்கு பயங்கரம். நல்லா கவனி, இஸ்ரவேல் புத்திரருக்கு சிவந்த சமுத்திரத்தின் அண்டையிலே பயங்கரம். பக்கத்தில் கேப்படி சொல்லுங்க. யாக்கோபுக்கு பெத்தேலில பயங்கரம். நல்லா சொன்னீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் யாக்கோபுக்கு பெத்தேலில பயங்கரம், இஸ்ரவேல் புத்திரருக்கு சிவந்த சமுத்திரத்தின் அண்டையிலே பயங்கரம், யோனத்தானுக்கு யுத்த களத்திலே பயங்கரம். நல்லா கவனிங்க, யோசபாத்துக்கு அவனுடைய ராஜ்யத்தில் கர்த்தர் ஒரு பயங்கரத்தை உண்டாக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த நாளையும் தோண்டி எடுத்து பிரசங்கம் பண்ணணும்னா அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால தான் சொன்னேன் முழு ஜெபம் நடத்தலாமான்ட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, இப்படி இப்படி எப்படி எடுத்து போனோம்னா தொட்டு தொட்டு உள்ளே போயிட்டே இருக்கும். சரி, அதனால சிம்பிளாக சொல்லி முடிச்சிடட்டுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கூட்டம் முடிய போகுதுன்னு சிரிக்க மாட்டீங்களா? சிரிக்க மாட்டீங்களா? சரி, கூட்டம் முடியும். சரிதானே, முடிச்சிருவேன்னு. நாளைக்கு வர என்ன இப்போ வரணுமா வேண்டாமா? நாளைக்கு ஆளை மாற்றவா? சரி, ரைட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, இப்போ 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 எங்கெல்லாம் பயங்கரம் நடந்தது? எங்கெல்லாம் பயங்கரம் நடந்தது? எங்கெல்லாம் பயங்கரம் நடந்தது? பெத்தேலில் நடந்த பயங்கரம், சிவந்த சமுத்திரத்தின் அண்டையில் நடந்த பயங்கரம், யுத்த களத்தில் நடந்த பயங்கரம், ராஜ்யத்தில் நடந்த பயங்கரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சரி, இப்போ இப்போ இந்த நாளையும் வாசிக்கணும்னா நல்லா கவனி. இந்த நாளையும் எடுத்து வாசிக்கணும்னா கொஞ்சம் நேரம் ஆகும். அப்போ சிவந்த சமுத்திரத்தின் அண்டையிலே பயங்கரங்களை செய்தார். சிவந்த சமுத்திரத்தின் அண்டையிலே பயங்கரங்களை செய்தார். என்னையா சிவந்த சமுத்திரத்தின் அண்டையில் நடந்த ஒரு பயங்கரம்? அந்த பயங்கரம் என்ன செய்தது? அந்த பயங்கரம் என்ன செய்தது? அந்த பயங்கரம் சமுத்திரத்திலையும் வேலை செய்தது, சத்துருவினிடத்திலையும் வேலை செய்தது. பக்கத்தில் அந்த பயங்கரம் நல்லா சோர்ந்து போய் உட்காந்து நல்ல சாப்பாடு கொடுங்க. என்னம்மா எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு தானே? எப்போ சாப்பாடெலாம் உண்டு. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். நீங்கள் நான் சொல்ல வந்த சப்ஜெக்டே மறந்து போச்சு. அந்த பயங்கரம் சமுத்திரத்திலையும் வேலை செய்தது, சத்துருவினிடத்திலும் வேலை செய்தது. சமுத்திரத்தில் ஒரு 5 வேலை செஞ்சுது, சத்துருட்ட ஒரு 2-3 வேலை செஞ்சுது. இது அப்படி தோண்டி எடுப்போமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சமுத்திரத்தில் என்ன வேலை செய்தது? சமுத்திரத்தில் என்ன இருக்கும்? சமுத்திரத்தில் என்ன இருக்கும்? தண்ணீர் இருக்குமா? நல்ல கண்டுபிடிப்பு. உங்களெல்லாம் விஞ்ஞானிகள் ஆக்கணும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். தண்ணீர் தான் இருக்கும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல, சமுத்திரம்
ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல. அப்ப சமுத்திரத்தில் ஜலம் இருக்கும். இந்த ஜலத்திலே தேவன் பயங்கரத்தை செய்தார். நல்லா கவனிங்க. இப்போ இரண்டாவது சத்துருவினிடத்திலே தேவன் பயங்கரத்தை செய்தார். ஜலத்தினிடத்திலே தேவன் செய்த பயங்கரம், சத்துருவினிடத்திலே தேவன் செய்த பயங்கரம். ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஜலத்தினிடத்திலே தேவன் என்ன பயங்கரத்தை செய்தார்? ஒரு 4 காரியத்தை அப்படி டக் டக்குன்னு சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு முடிஞ்சா எழுதிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்க இது எங்க இருக்கு? யாத்திராகமம் 14 அதிகாரத்தில் இருக்குதா? யாத்திராகம் 14வது அதிகாரம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. யாத்திராகம் 14வது அதிகாரம் 21வது வசனத்துல நல்லா கவனிங்க, வாசிங்க பார்க்கலாம். முழுவதும் சமுத்திரம் தண்ணீர் ஒதுங்கினது, ஜலம் ஒதுங்கினது. ஜலம் சத்தமா சொல்லுங்க. பயங்கரமான காரியத்தை, பயங்கரமான செயலை கர்த்தர் செய்யும் பொழுது சமுத்திரமே ஒதுங்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சமுத்திரம் ஒதுங்கி நின்றது. இப்ப வேத புஸ்தகத்தை 22வது வசனத்துல கடைசி வார்த்தை, ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. நல்லா கவனி, ஒதுங்கி நின்றது, மதிலாக நின்றது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்ப வேத புஸ்தகத்தை எடுத்து 15வது அதிகாரத்துல 8வது வசனத்துல ஜலம் குவிந்து நின்றது. நல்லா கவனிங்க, நிமிர்ந்து நின்றது. நல்லா கவனி, உறைந்து நின்றது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பக்கத்துல கவனிங்க, ஜலத்துல 5 செயல். பக்கத்துல ஜலத்தின் இடத்துல 5 செயல். ஒதுங்கி நிற்கும், மதுலா நிற்கும், குவிந்து நிற்கும், நிமிர்ந்து நிற்கும், உறைந்து நிற்கும். ஜலத்துல இவ்வளவு வேலை கர்த்தர் செய்வாரா? தண்ணீர்ல இவ்வளவு வேலை செய்வாரா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணீர்ல இவ்வளவு வேலை செய்வாரா? ஆமாப்பா, இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் செய்ய போறாருப்பா. ஜலத்தின் இடத்துல ஒன்ன விட்டு ஒதுங்க வேண்டியதை ஒதுங்க வைப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் ஒதுங்கி நிற்க வைப்பார். வேதம் சொல்லு, மதுலா நிற்கும், அது உனக்கு நிமிர்ந்து நிற்கும், குவியலாய் நிற்கும், நிமிர்ந்து நிற்கும், உறைந்து நிற்கும். ஒரு இரவுல ஜலத்தின் இடத்துல தேவன் செய்த பயங்கரமான செயல். ஆண்டவரே, ஜலத்தின் இடத்துல ஒரு இரவுல தேவன் செய்த பயங்கரமான ஒரு செயல். கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க எங்கிட்ட செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை விட்டு ஒதுங்க வேண்டியது ஒதுங்கணும், எங்களை விட்டு ஒதுங்க வேண்டியது ஒதுங்கணும். ஆண்டவரே, ஜலம் மதுலா நிக்கணும், நிமிர்ந்து நிக்கணும், குவிந்து நிற்கணும், உறைந்து நிக்கணும். 5 செயல் ஜலத்தின் இடத்துல கர்த்தர் இந்த ராத்திரி எங்கள் நடுவில் செய்வாராக, எங்களுக்குள்ளே கர்த்தர் செய்வாராக. ஆமீன் சொல்லுங்க. இந்த ராத்திரி எங்கள் நடுவில் சமுத்திரத்தில் இப்போ ஆண்டவர் இப்படி செஞ்சாரா? அதுக்கப்புறம் சத்துருவை ஈயத்தை போல அமிழ்த்து விட்டீர். நல்லா கவனி. சத்துருவின் இடத்துல என்ன செய்தார்? நல்லா கவனிங்க. சத்துருவை என்ன செஞ்சார்? அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லிட்டு டப்புன்னு பைபிளை முடிச்சிருவோன்னு கர்த்தர் நல்ல பிரசங்கத்தை முடிச்சிருவோம். என்ன? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. 6வது வசனம், 15வது அதிகாரம் 6வது வசனம். நல்லா கவனிங்க. நொறுக்கி விட்டது ஆண்டவரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்லா கவனி, நொறுக்கி விட்டீர். நல்லா கவனிங்க. உமக்கு விரோதமாக எழும்பினவர்கள் நிர்மூலமாக்கி நீர். நல்லா கவனிங்க. பட்சித்தீர். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. வேத புஸ்தகம் சொல்லு 10வது வசனத்தில் அமிழ்ந்து போக பண்ணினீர். நொறுக்குவார், பட்சிப்பார். நல்லா கவனிங்க, நல்லா கவனி. நொறுக்குவார், நல்லா கவனி. நிர்மூலமாக்குவார், பட்சிப்பார், நல்லா கவனி. அமிழ்ந்து போக செய்வார். என் சத்துருவை இந்த ராத்திரி கர்த்தர் நொறுக்கி போடுவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. சத்துருன்னு சொன்ன உடனே எவன்ட்டையாவது சண்டையை போட்டு அவனை மனசில் நினைக்கப்படாது. நீ வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா அவன் அவனே அடிக்க போறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம நொறுக்குவான்னு டக்குன்னு ஒரு ஆளை மனசில் வச்சிருது. எப்பா, எதை நொறுக்குவார்? என் சத்துரு மனுஷன் கிடையாது. என் சத்துரு வியாதியாக இருக்கலாம், என் சத்துரு கடன் பாரமாக இருக்கலாம், என் சத்துரு என் பலகீனமாக இருக்கலாம், என் சத்துரு என் சுபாவமாக இருக்கலாம், என் சத்துரு நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, எனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சில செயல்களாக இருக்கலாம். கர்த்தர் அவைகளை நொறுக்கி போடுவார், அவைகளை அமிழ்த்தி போடுவார். இந்த ராத்திரி தேவனுடைய பயங்கரமான செயல் அதை செய்ய போகிறது. ஒரு கைத்தட்டு கர்த்தரை கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையே, கிருபையே
நிற்போமா? அப்படி எழும்பி நிற்போமா? அப்படி எழும்பி நிற்போமா? கிருபையே நல்ல கிருபையே கிருபையே அற்புதமான செயல் சத்துருவை துரத்தும். அற்புதமான செயல் சத்துருவை துரத்தும். ஆண்டவரே, ரகசிய செயல் என்னை வாழ வைக்கும். பயங்கரமான செயல் என் சத்துருவை நொறுக்கி போடும். ஆண்டவரே, என் சத்துருவை நொறுக்கி போடும். ஆண்டவரே, என் சத்துருவை நொறுக்கி போடும். ஆண்டவரே, ராஜா, வாய் திறந்து சொல்லுங்க, நொறுக்கி போடுங்க. ஆண்டவரே, அந்த வியாதி நொறுங்கட்டும் ஐயா. அந்த கடன் பாரங்கள் நொறுங்கி போகட்டும் ஐயா. அந்த பலவீனங்கள் நொறுங்கி போகட்டும் ஐயா. வல்லமை இறங்கட்டையா, வல்லமை இறங்கட்டையா, தேவ வல்லமை இறங்கட்டையா. ஒரு அக்கினி விளட்டும் ஐயா. இந்த ராத்திரி ஒரு அக்கினி விளட்டும் ஐயா. இப்ப கத்த தொடுங்கய்யா. ஜனங்களை கத்த தொடுங்க ஆண்டவரே. இப்ப தாகத்தோடு வந்த பிள்ளைகளுக்கு தேவனுடைய செயல்களை வந்து பாருங்கள். அது அற்புத செயல். அது 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 ரகசிய செயல். அது பயங்கரமான செயல். ஆவியானவரே, வல்லமை இறங்கட்டையா. வருத்தத்தோடு வந்தவர்களை கத்த தொடுகிறார். கத்த சில தேவ பிள்ளைகள் மேல நம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, எல்லாராலும் கைவிடப்பட்டு இருக்கிறேன், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், அப்படி சொல்ற பிள்ளைகள் இருப்பீங்கன்னா இந்த ராத்திரி கர்த்தர் உங்களை தொட போறார். எதிர்பார்ப்போடு வந்தேன்யா. வஸ்திரத்தை தொட்டாலாவது எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி வந்தேன். ஒரு அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. ஒரு அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. ஒரு அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. ஜெபிக்க ஜெபிக்க அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. வியாதிகள் சுகமடைகிறதே என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். வியாதிகள் சுகமடைகிறதே என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இருதயங்கள் சுகமடைகிறது, பலவீனங்கள் சுகமடைகிறது, எலும்பு மண்டலங்கள் சுகமடைகிறது, நரம்பு மண்டலங்கள் சுகமடைகிறது, இரத்த ஓட்டங்களில சுகம், யூட்ரஸ்ல சுகம், ஆண்டவரே சிறுநீரகத்தில் ஒரு சுகம். அற்புத சுகம் நடக்குதப்பா, அற்புத சுகம் நடக்குதப்பா, அற்புத சுகம் நடக்குதப்பா, அற்புத சுகம் நடக்குது. அற்புத சுகத்தை நடத்தும் ஐயா. ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் சிலரை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார், சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ உங்க சரீரங்களை பரிசோதனை பண்ணி பார்த்தால் வியாதிகள் சுகமடைந்திருக்கும், வியாதிகள் சுகமடைந்திருக்கும், வியாதிகள் சுகமடைந்திருக்கும். இயேசுவின் நாமத்தில் வல்லமை, இயேசுவின் நாமத்தில் வல்லமை. இயேசுவின் நாமத்தில் ஒரு வல்லமை. அற்புதத்தை செய்றீங்க ஆண்டவரே. அந்த கட்டிகள் கரைந்து போகட்டும், அந்த கண்கள்ல ஒரு அற்புதம் நடக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் தொடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சுகமானவர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க. உங்க சரீரங்களை பரிசோதனை பண்ணி பாருங்க. கைகளையும் கால்களையும் அசைத்து பாருங்க. எந்த இடத்துல வலி இருந்ததோ அந்த இடத்தை சோதித்து பாருங்க. கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார், கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். தெளிவாய் ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டபடியினால் தான் தைரியமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல சுகம் உண்டாயிருக்கிறது. இப்ப நான் சுகமா இருக்கிறேன். என் பலவீனம் மாறி இருக்கிறது. என்னுடைய பலவீனம் என்னை விட்டு விலகி இருக்கிறது.
அப்படி சொல்லுவீங்கன்னா உங்க கையை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். இந்த கூட்டத்தில் எனக்கு ஒரு நல்ல பலனா இருக்குதுயா, என் வழி என்னை விட்டு விலகி போயிருக்குதுயா, இப்ப நான் சுகமா இருக்கிறேன்னு சொல்ற பிள்ளைகள், நான் சுகமா இருக்கிறேன்னு சொல்ற பிள்ளைகள் உங்க வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். உங்க வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 சில கரங்களை நான் பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை தொட்டு இருக்கிறது உண்மையானால் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு தேவன் உங்களை சுகமாக்கி இருக்கிறார். தெய்வம் ஆசீர்வதிங்க. நன்மை நடக்கும். ஆண்டவர் நம்மோடு பேசின நல்ல வசனங்களுக்காக, நல்ல வார்த்தைகளுக்காக, நல்ல ஒரு மகிமையான ஆராதனை, நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தை, இவ்வளவு நேரம் கர்த்தருடைய தாசன் மூலமாக தேவன் செய்த கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். மகிமையான தேவன் செய்கிற அந்த அற்புதமான செயல், அதிசயமான அந்த ரகசியமான அந்த செயல், அதுபோல பயங்கரமான செயல், நல்ல தேவ வார்த்தைகளுக்காய் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இந்த இடத்திலேயும் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். அருமையான வசனத்தை கர்த்தர் நம்மோடு பேசி அற்புதங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். இன்னும் இந்த தேசத்திலே செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமா கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தொடர்ந்து நாளை தின கூட்டத்திலே கர்த்தர் பயங்கரமான காரியங்களை கர்த்தர் தொடர்ந்து செய்யும்படியாக ஒரு விஷயம் கூட கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய தாசனை இன்னும் பலப்படுத்தி தொடர்ந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக எல்லாரும் ஒரு விஷயம் கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 2வது நாள் கூட்டத்திலே மகிமையாய் கர்த்தர் நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படியே நாம் நின்று கொண்டிருக்கும் போது ஒரு பாடலை சகோதரி பாடுவாங்க. இல்லைன்னா யாராவது நீங்க பாட விரும்பினா தயவு செய்து வந்து பாடுங்க. அப்பொழுது நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த காணிக்கை எடுத்த முடிந்த உடனே பின்னாடி இருக்கிற ஊழியர் செய்கிற சிஸ்டர் ஏமகுளத்துல இருந்து வந்திருப்பாங்க நினைக்கிறேன். வந்திருந்தாங்கன்னா தயவு செய்து முன்னாடி வந்து ஜெபிக்க வருவார்கள். கர்த்தர் தொடர்ந்து அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டு. பிரைஸ் தி லார்ட். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன்,
ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. தேவராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். Praise the Lord. கர்த்தருக்கு என்று கொடுத்த தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்தித்து கர்த்தர் அவளை உயர்த்தி கனப்படுத்தும்படியாக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஊழியத்திலே இந்த கூட்டங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து ஆண்டுடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த போறபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல தேவனுடைய வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து நாளை தளத்தில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அநேக ஜனங்களை நீங்கள் அழைத்து கொண்டு வாருங்கள். தயவு செய்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இப்பொழுது ஜெபித்து முடிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய 2ஆம் நாள் இறுதி வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த எங்களோடு உம்முடைய கர்த்தா வார்த்தை அனுப்பி ஆண்டவரே நீ பேசின அன்புக்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள், அவர் மனுப்புத்திர நடப்பிக்கும் கிரியைகள் பயங்கரமானவர் என்று எழுதப்பட்ட வார்த்தையை மையமாக கொண்டு ஆண்டவரே உம்முடைய மகத்துவமான செயல்களை, உம்முடைய பயங்கரமான செயல்களை, ரகசிய செயல்களை எங்களுக்கு விளங்கி காண்பித்த அற்புத செயல்களை எங்களுக்கு ஆண்டவரே சொல்லிக் கொடுத்த அன்புக்காக உம்மை துதிக்கிறோம். ஆமென். அப்படிப்பட்டதான செயல்கள் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடப்பிக்க போகிற அன்புக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அற்புத செயல்களை பார்க்கும்படியாக எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் வார்த்தையினால் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். வல்லமையினால் நிரப்பின அன்புக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இந்த ஊழியத்தை தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தரின் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கூடி வந்த எல்லா தேவ ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது வீடுகள் கடந்து போகிறார்கள். உடைய கிருபையின் கரமும் உடைய கர்த்தாவை பயங்கரமான செயல்களும் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கட்டும். நாளை கூட்டங்களையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தருவீராக. தேவதாசரை இன்னும் வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய திருக்கரங்களை தருகிறோம். ஆசீர்வதியும். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.